ஏதாச்சும் என்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு? ஃபுல் பிஸி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்களா மீரா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்களா? இதுல இல்ல இல்ல ஒருத்தர் வரலையா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்குது, ஐடி குடுத்திக்குது, தெரியல ஜாயின் ஆவனாலும். உங்க உங்க கல்லூரி ஆசிரியர்கள் இல்ல ஸ்கூல்ல வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் இன்வைட் பண்ணிக்கீங்களா? உங்களுடைய எல்லாம் கேரளா குரூப், அதனால தமிழ் தெரியுமா தெரியல. நம்ம இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி நீ தானே பேச போற எல்லாரும். சரி வரலையா? சரிம்மா. சரி வேற யாரும் இன்வைட் பண்ணிருக்கீங்க? வந்து காலேஜுக்கு போறப்பல அதனால சரி சரி. லாக்டவுன்னால ஒரு 4 மாசமா 5 மாசமா வந்து கான்டாக்ட் இல்ல, டீச்சரோட கான்டாக்ட் இல்ல. +2 முடிஞ்சு அந்த ஸ்கூல்ல படிச்சு முடிச்சாச்சு. இப்ப அடுத்த காலேஜுக்கு வந்து குடுத்தீங்க. ஜமால் மூஞ்ச கட்டாம உட்கார்ந்து. ஜமால் மியூட்ல இருக்காரு. கேக்குதா? மியூட் எடுத்து சொல்லி பேச சொல்லி பாருங்க. ஓகேவா? ஓகே இப்ப ஓகே கரெக்ட்டா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜமால் பாய். நான் என்னுடைய மகள் ஓதுறேன்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆமா ஹிதாயத் பாய், சிங்கப்பூர் சர்மிளா மேடம் வர்றாங்களா? அப்படி எல்லாரும் வருவாங்க, எல்லாம் வந்துரும். வா இந்த பக்கம், நான் சொல்றது நீ கேளு. அலாவுதீன் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். பாக்குறோம். சரி சந்தோஷம். இப்ப மதியம் ஆரம்பிச்சிடலாமா? அவங்கள்ட்ட கேட்டுக்கிடுங்க, அவங்க ரிபாய் பாய்ட்ட கேளுங்க. அவங்க ஒரு 2 மணி ஒரு 3 நிமிஷம் சார். ஓகே ஓகே ஓகே. அந்த எல்லாரும் மியூட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா பேசுறது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. நீங்க பேசுறதெல்லாம் அங்க கேட்கும், பாத்துக்கிடுங்க. நீங்க ரிபாய் பாய் நீங்க தகவல் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் அந்த மைக்கை வந்து மியூட் பண்ணிக்கிட்டோம், இல்லாட்டா அவங்க பேசுறதுக்கு கேட்கும். வீடியோ மட்டும் வச்சுக்கிட சொல்லுங்க. வீடியோ கூட வேண்டாம்னா பேரை மட்டும் வச்சுக்கிட சொல்லுங்க. கேள்வி கேட்கும் போது மைக்கை ஆன் பண்ண சொல்லிக்கிடுங்க, அன்மியூட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா அவங்க என்ன பேசுறாலும் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் சங்கடம், நம்மளுக்கும் சங்கடம். அல்லது காக்காட்ட சொல்லிட்டியா? காக்காக்கு ரெடியாட்டு? ஆமா சொன்னேன், காலைல சொன்னேன். மதியம் பாய் உங்களுக்கு ஷேரிங் ஆப்ஷன் கொடுக்கணும்ல? அப்படி ஆமா 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 சரி கொடுத்துருங்க. பவர் பாயிண்ட் இருக்கு. ஓகே 32 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஒரு ஆரம்பிச்சிருங்க. இன்ஷாஅல்லாஹ் அவங்க வர்றவங்க மத்தவங்க ஜாயின் பண்றோம். சரி ஆரம்பிச்சிருங்க இன்ஷாஅல்லாஹ். எல்லாத்தையும் அன்மியூட் பண்ண, எல்லாத்தையும் மீட் பண்றேன். யாருக்கு எது வேணுமோ அது மட்டும் எடுத்துங்க. நீங்க எடுத்து விடுங்க. ஆமா ஜமால் நீங்க இது பண்ணிக்கங்க, அவங்க இதை மீட் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். MDS மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியின் சார்பில் கிரியேட்டிங் த டேலண்ட்ஸ் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் 2வது முறையாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் காயல்பட்டினத்தை சேர்ந்தவரும் தற்போது கேரளா மாநிலம் கோட்டயத்தில் இருந்து வரும் SS மீரா ஃபஹீமா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர் அரபிக் காலிகிராஃபியில் தனித்திறமையை பெற்றுள்ளார். அவரது திறமையை வெளிப்படுத்தும் வகையிலும் அந்த திறமையை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் தொடக்கமாக திண்டுக்கல் ஜமால் மொய்தீன் அவர்களது மகளார் இறை வசனங்களை ஓதி தொடங்கி வைப்பார்கள்.
ஆரம்பிங்க ஜமால். والذي قدر فهدى سنقرئك فلا تنسى ما شاء الله إنه يعلم ونيسرك لليسرى فذكر ஓகே ஜமால், முடிஞ்சா உங்க சவுண்ட் அன்மியூட் ஆயிருக்கு பாருங்க. இது தர்ஜுமா. ஓகே. அளவற்ற அருளாளனும் அளவிலா அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபியே, மிக்க உயர்வானவனாகிய உமது ரப்பின் திருப்பெயரை புகழ்ந்து துதி செய்வீராக. அவன் எத்தகையவன் என்றால், படைப்புகள் அனைத்தையும் அவனே படைத்து பிறகு அவற்றை செவ்வையாக்கினான். மேலும் அவன் எத்தகையவன் என்றால், அவைகளுக்கு வேண்டியவற்றை அவனே நிர்ணயம் செய்து பின்னர் அதனை அடைய வழி காட்டினான். இன்னும் மேய்ச்சலுக்குரியவற்றை வெளியாக்கினான். பின்னர் அவைகளை உலர்ந்த கருத்த சருகுகளாக்கினான். நபியே, நம்முடைய குர்ஆனை நாம் உமக்கு ஜிப்ரீல் மூலம் ஓத கற்பிப்போம். நீர் அதை மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிவான். இன்னும் ஈருலக நன்மைக்குரிய எளிதானதின் பக்கம் உமக்கு நாம் எளிதாக்குவோம். ஆகவே அறிவுரைகள் மக்களுக்கு பயனளித்துடுமாயின் நீர் அறிவுரை செய்வீராக. அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர் விரைவில் அறிவுரை பெறுவார். சதக்கல்லாஹ். நன்றி ஜமால் மைதீன். இந்த நிகழ்ச்சியின் தலைமையுரையை எம்டிஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியின் தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் முனைவர் முகமது மைதீன் அவர்கள் உரை நிறுத்துவார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இந்த புனித வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் அஸ்ஸலாமு அலைக்கும் தெரிவித்துக் கொண்டு, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த கொரோனா நோயிடமிருந்து பாதுகாத்து நம்மை மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நமது நாயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தலாகிய நாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழியிலையும், இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு தந்த அந்த திருக்குர்ஆனுடைய வழியிலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் இறைவனிடத்திலே
பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் இன்னும் பிரார்த்திக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன். MDS ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக நடக்கக்கூடிய கிரியேட்டிங் த டேலண்ட்ஸ், திறமையாளர்களை உருவாக்குவது என்ற நிகழ்ச்சியிலே இந்த வாரத்திலே காயல்பட்டினத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் SH சவுல் ஹமீது அவர்களுடைய புதல்வி செல்வி மீரா பஹிமா அவர்களுடைய அந்த இஸ்லாமிக் ஆர்ட் காலியோகிராபி அந்த விஷயத்திலே அவர்கள் தனித்துவம் பெற்றவர்களாகவும் திறன் மிக்கவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதை மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாகவும் அதை போன்று மற்ற மாணவ மாணவிகளும் நாம் அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் பலவிதமான அருட்கொடைகளை வழங்கின்றான். அருட்கொடை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த அந்த உடல் அமைப்பு, அறிவு, ஆற்றல், நேரம், பேச்சு திறமை, எழுத்து திறமை, வரையும் திறமை, இப்படி பல்வேறு ஆற்றல்களை தந்திருக்கிறான் அல்லவா? இதையெல்லாம் தான் அருட்கொடை. அப்படிப்பட்ட அருட்கொடையை நாம் பெற்றோராக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும். Talent is a natural skill or ability, or a person who has a natural skill or ability in something. இயற்கையாகவே ஒரு மனிதனிடத்திலே திறமை இருக்கின்றது. அந்த திறமையை பயன்படுத்தி அவன் வாழ்க்கையிலே எவ்வாறு முன்ன வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒரு தனித்தன்மை இருக்கும். ஒரு மனிதன் ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெற்றவனாக இருப்பான், அதில் சிறந்தவனாக இருப்பான். ஒருவன் கவிதை எழுவதிலே அவன் புலமை மிக்கவனாக இருப்பான். ஒருவன் கதை எழுவதிலோ ஸ்டோரி எழுவதிலோ சிறப்பு மிக்கவனாக இருப்பான். ஒருவர் வரைவதிலோ டிராயிங் வரைவதிலேயோ இன்னும் அந்த ஆர்டிஸ்டாக இருப்பான். ஒருவர் பாட்டு பாடுவதிலே திறமை உள்ளவராக இருப்பார்கள். இன்னொரு நடனம் ஆடுவதிலே திறமை உள்ளவராக இருப்பார்கள். சில பேர் அனைத்திலும் திறமை உள்ளவராக இருப்பார்கள். ஆக யார் எதிலே திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை அந்த துறையிலே சிறந்து விளங்க செய்வது பெற்றோர்களாகிய நம் அனைவருடைய கடமை. பெற்றோருக்கு பிறகுதான் ஆசிரியர்கள் வருகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மக்களிடத்திலும் ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் என்ன திறமை இருக்கிறது என்பதை நாம் வெளிக்கொணர வேண்டும். அப்படி வெளிக்கொணர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள், உச்சத்துக்கு செல்வார்கள். நமது நாயகர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒருவன் கற்பவனாக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். கற்பவன் கற்றுக் கொடுப்பவன் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த பின் அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அப்போதுதான் நாம் சிறந்த ஒரு மனிதனாக வாழ முடியும். வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு பல்வித படித்தரங்கள் இருக்கின்றன. அப்படி படித்திரங்களை நாம் சென்றால்தான் வெற்றி. எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது. இன்னைக்கு மீரா பாஹிமா இன்னைக்கு ஆர்டிஸ்ட் ஆயிருக்கு. அந்த இஸ்லாமிக் கலிகிராபில அது நல்ல சிறந்து விளங்கி இருக்குன்னா இது 18 வருடங்களில் இது எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும், எத்தனை முறை எழுதியிருக்கும், எத்தனை முறை வரைந்திருக்கும், எத்தனை நேரத்தை அதை தொலைத்திருக்கும், அதனுடைய கனவு என்ன என்பதை நாம் தெரியாது, நமக்கு தெரியாது. அந்த பெண்ணுக்கு தான் தெரியும், அவன் பெற்றோர்களுக்கு தெரியும். ஆக பலவித சிரமங்களையும் இன்னல்களையும் அதை விட பொறுமையாகவும் இருந்த விஷயத்தினால்தான் இன்றைக்கு அது வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியிலே தைரியமாக இருக்கின்றது. ஆக தன்னிடம் உள்ள திறமை என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். நம்மிடம் உள்ள என்ன திறமை ஒன்றை அறிந்தால் கட்டாய வெற்றி நிச்சயம். வெற்றி கிடைத்தால்
முன்னேற்ற பாதையிலே நீங்கள் சென்றால் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் சிறகுகளை விரிக்கலாம், சிகரத்தை தொடரலாம், அதாவது வெற்றி பெறலாம். ஆக ஒரு விஷயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுடைய நம்மள்ட்ட என்ன இருக்கு, என்ன தகுதி இருக்கு, நம்மளுடைய என்ன விருப்பம் என்ன, நம்மளுடைய ஸ்கில் அதாவது தனித்திறமை என்ன, டேலண்ட், நம்மளுடைய அறிவு என்ன, திறமை என்ன, இவை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நாம அதை பரிசோதித்து பார்க்கணும். ஒரு மனிதன் இருந்தால் அவன் குடும்பத்தின் மீது பாசமாக இருப்பான், சமூக சேவை செய்வதனாக இருப்பான், பணம் சம்பாதிப்பதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கும். இல்லை ஒருவன் உடல்நலத்தை பெறவனாக எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பான். அது ஒரு வகையானது. இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ளவங்க வீட்டுல மரம் செடி வைப்பாங்க, வீட்டு வேலையை பார்ப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க ஸ்கூல்ல எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிடுவாங்க, பள்ளிக்கூட அந்த மாணவ தலைவனாக இருப்பாங்க. இது போல ஆபீஸ்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க, ஆபீஸ்ல இதுலயும் முன்னோடியாக இருப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சமூகத்துல சில நற்பணிகளை செய்வதாக இருப்பாங்க. இது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஸ்கில்ஸ் என்ன, புத்தகம் படிப்பது, கவிதை எழுதுவது, பேச்சாற்றல் பண்ணுவது, வரைதல், இதெல்லாம் அவங்களுடைய ஸ்கில், தனி திறமை. டேலண்ட்ங்கிறது என்னது, இது திறமை, அது தனி திறன். டேலண்ட்ங்கிறது அது மென்டலா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம், சோசியலா இருக்கலாம், பர்சனாலிட்டியா இருக்கலாம். மென்டல்னா என்ன, நல்லா படிக்கிறது, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது. இல்லாட்ட கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ரொம்பவும் அவங்க நம்ம நிபுணரா இருக்கிறாங்க. மொபைல் போன்லாம் அவங்க எல்லாம் வாட்ஸ்அப் அது இதுன்னு போட்டு போயிருந்தா நம்மளாம் இப்பதான் படிச்சிருக்கோம். இந்த 3 வயசு பிள்ளை கையில கொடுத்தீங்கன்னா அது என்னதான் டேலண்ட்ங்கிறது. பிசிக்கல் ஹெல்த், சில பேர் நல்ல உடல்நிலையை நல்லா வச்சிருப்பாங்க, எதையும் செய்யக்கூடியது. சில பேர் சின்ன வேலை பார்த்தா கூட டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம பிசிக்கலா இருக்கிறது. சோசியல், சமூகத்தோட ஒன்றாக பழகுவது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணுவது. பர்சனாலிட்டி என்பது ஒருவர் உடை மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல அன்பா இருக்கிறது, ஒருவரை பெரியவரை மதிப்பது, ஒழுக்கமாக இருப்பது, பல விஷயங்களை கற்றுக்கொள்வது, இதெல்லாம் பர்சனாலிட்டி. இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் எதிலே நாம் இருக்கின்றோம், எதிலே இல்லை என்பதை நாம் அறிந்தவர்களாக இருந்தால் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட நிலைக்குத்தான் இன்று மீரா ஃபாஹிமா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க சொந்த ஊர் காயல்பட்டினம், இப்போது கேரளால கோட்டை என்ற ஊர்ல அவங்க தகப்பனாருடைய தொழில் நிமித்தமாக அங்க இருக்கிறாங்க. அது +2 முடிச்சுட்டு இப்ப பிஏ இங்கிலீஷ் டீச்சருக்கு ஜாயின் பண்ணிருக்குது. இவங்களுடைய திறமை என்ன அப்படின்னா, அழகிய கைவினை பொருட்கள் செய்வது, ஓவியம் வரைவது, இயற்கை காட்சிகளின் ஓவியம் வரைவது மற்றும் இறைமறையின் வசனங்களை அழகிய முறையிலே அரபிக் ஆற்று வரைவது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இறைவன் கொடுத்த நமக்கு கொடுத்த அருட்கொடையை பாருங்க எப்படிலாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. சில பேருக்கு எல்லா திறமையும் இருக்கும், செய்வதற்கு அவங்களுக்கு முடியாது, பெற்றோர்கள் ஊக்குவிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பெற்றோர்களை பாராட்டணும். அவங்களுடைய தகப்பனார், அவங்க அம்மா, அவங்க 2 பேருமே கொடுத்த அந்த ஊக்கம், முயற்சி, தன்னம்பிக்கை, உன்னால் முடியும், நீ செய்து காட்டு என்று அவர்கள் கொடுத்த அந்த ஒரு உற்சாகத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு மீரா ஃபாஹிமா இந்த துறையில நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. அவர்கள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும், வளர்ந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு பலவித சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, கடைசியாக அவர்கள் இப்போது நீங்க பார்ப்பது இங்கு ஆயத்துல் குர்சியினுடைய அந்த காலிகிராபி அவர் வரைந்திருக்காங்க. இது கடைசியாக வரைந்தது. 1 தினங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் அவர் நிறைய வரைஞ்சிருக்காங்க. கடைசியாக வரைஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்பதான் என்ன இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு, பரவாயில்லாம அதையும் எழுதி அனுப்பணும், அவங்க நேத்து கொடுத்தாங்க, அதையும் நம்ம போட்டிருக்கோம். இப்படி அவர்களுடைய அந்த திறமையை நாம் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். அதை அவருடைய என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பின்னாடி பார்க்கலாம் பவர் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அவங்கள பேச அழைக்கின்றோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர்களே அவர்கள் வரைந்த ஓவியத்தையும் அந்த அரபிக் காலிகிராபியையும் உங்களுக்கு அவர்கள் விவரமாக எடுத்து சொல்வார்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியை அவருடைய சித்தப்பா நம்ம ரிஃபாயி சார் அவர்களுக்கு நான் வழங்குகிறேன். அவர்கள் ஆரம்பி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் ஆலமீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத்.
எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. பின்னர் அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலக இரட்சகர் நற்குணத்தின் தாயகம் நமக்கெல்லாம் நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த அனைவர்கள் மீதும் நம்மீதும் என்றென்றும் நிலைத்திடுமாக. ஆமீன். இன்றைய அழகிய நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய நல்லுள்ளங்களே, பேராசிரியர் பெருந்தகைகளே, இளையாங்குடி ஜாக்விசன் கல்லூரியிலிருந்து வருகை தந்து இந்த மாணவியை ஊக்கப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபசர் அப்துல் ரஹீம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்கும் மேலான டாக்டர் முகமது மேதீன் சார் அவர்களுக்கும், இந்த தொகுப்பை வழங்குவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அன்புக்குரிய சகோதரர் முதுவை ஹிதாயத்துல்லா காக்கா அவர்களுக்கும், வங்கக்கடல் வருடி வரும் தென்காயில் பதி, கடலின் மடியில் தவழும் அழகிய பட்டணம், மதுக்கடைகள், திரையரங்குகள், காவல் நிலையங்கள் இல்லை என்ற நல்ல ஒரு செய்தியுடைய அந்த காயல் பட்டணத்தை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இன்று அதை தாயகமாக கொண்ட எனது இளைய சகோதரர் மரியாதைக்குரிய எஸ்ஓ சாகுல் அவர்களுடைய புதல்வி மீரா பஹிமாவுடைய திறமையை ஊக்கப்படுத்துவதற்காக இங்கே நாம் எல்லாம் குழுமியிருக்கின்றோம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எனது சகோதரர் சாகுல் மீது அந்த பிள்ளையை வரைந்திருக்கக்கூடிய ஓவியங்களையும் அரபிக் கேலியோகிராஃபி செய்யப்பட்ட அந்த ஆட்டுகளையும் 1-2 படங்களை எனக்கு அனுப்பி தந்தார்கள். நான் வியந்து போனேன். இந்த பிள்ளையினுடைய திறமையை நாம் எப்படியும் வெளிக்கொணர வேண்டும், இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். அதன் மூலம் வரக்கூடிய நம்ம சமூகத்து பிள்ளைகள் நல்லபடி அவர்களும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் முதுவைசார் மூலமாக முனைவர் மரியாதைக்குரிய சகோதரர் முகமது மேதீன் சார் அவர்களை நான் அலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது உடனே அழகிய முறையில எனக்கு அழகிய பதிலை தந்து இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும், இந்த பிள்ளையினுடைய திறமையை நாம் வெளிக்கொணர்வதால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கும் ஒரு வருங்காலம் சிறப்பாக அமையும், இதை காணக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்ற அந்த தைரியத்தை எனக்கு தந்தார்கள். உடனடியாக பன்னாட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஜூமை நாம் ரெடி பண்ண வேண்டும் என்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய உலக மன்றங்களுடைய காயல் பிரதிநிதிகள் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற ஓமான் போன்ற நாடுகளிலிருந்து இந்த பிள்ளைக்கு ஊக்கம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது சகோதரர் எஸ்ஓ சாகுல் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வரவேற்பை வழங்கி உங்களை எல்லாம் இந்த பிள்ளைக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய வேண்டும், அதனுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரைக்கு திரையிடுகிறேன். வாஹித் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போது மீரா பாஹிமாவை நாம் ஒரு 5-10 நிமிடங்கள் பேசுமாறு சொல்கிறோம். அதன் பிறகு பவர் பாயிண்ட் காமிக்கலாம் அவங்களுடைய ஆற்றுங்களை. அதன் பிறகு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், ஜமாத் தலைவர்கள் அவர்கள் அதை பார்த்த பிறகு தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். இப்போது மீரா அவர்கள் அவர்களை பற்றி சொல்வார்கள். அதற்கு முன்னதாக சென்னை பல்கலைக்கழகத்தோட அரபித்துறை பேராசிரியர் டாக்டர் ஜாகிர் ஹுசைன், இளையாங்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கல்லூரி பேராசிரியர் முனைவர் அப்துல் ரஹீம் மற்றும் முதலத்தூர் ஜமாத் முன்னாள் தலைவர் ஹுமாயூன், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு காலிகிராஃபர் ஃபைஸ் காதிரின்னு அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. மற்ற எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்ஷா அல்லாஹ். திருநெல்வேலி டைம் ஸ்கூல்ல இருந்து மிஸ் ஜசீமா ஹைதர் வந்திருக்காங்க, அவங்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வருகை தந்ததற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பேசலாம். என் பேர் மீரா ஃபாத்திமா, சொந்த ஊர் காயல்பட்டினம், தூத்துக்குடி. இப்போ வாப்பாக்கு பிஸ்னஸ், அதனால கோட்டையத்துல செட்டில். வேற சின்ன வயசுலயே எனக்கு கேலிகிராஃபில இந்த மாதிரி டிராயிங் ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை அப்படி வீட்டுல டெவலப் பண்ணி இப்போ கேலிகிராஃபில ஒரு நல்ல
ட்ரைனிங் நிறைய நாள் செஞ்சு செஞ்சு அப்படி கேலிகிராஃபில கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிறேன். இது ஒரு பிஸ்னஸா பண்ணணும்னு ஒரு ஆசை. இது இன்னும் வளர்த்தி எடுக்கணும், இன்னும் டெவலப் பண்ணி எடுக்கணும் ஒரு ஆசை. அதான் இது என்னாண்டு ப்ரமோட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு. இதுக்கு மேல சும்மா லோக்கல்ல தான் நாங்க இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போகணும். இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போய் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியுமான்னு கேட்கதான் ஆரம்பிச்சு. இடையில ஒரு குறுக்கீடு. தயவு செய்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய மைக்கை மியூட்ல போட்டு வைங்க. தேவைப்படும் போது அன்மியூட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மற்ற நாய்ஸஸ் வருது ப்ளீஸ். சரிம்மா. மீரா பஹிமா, இப்போ உன்னுடைய நான் அந்த உன்னுடைய ஆர்ட், உன்னுடைய அந்த அரபிக் கேலிகிராஃபி எல்லாம் நான் காமிக்கிறேன். அது எப்ப வரைஞ்சீங்க, எப்படி வரைஞ்சீங்க, அதனுடைய பின்னணி என்னங்கிறத நீங்க ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. வச்சுங்களா? இத சொல்லலாமா? இது தெரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த இது தெரியுதா இல்லையா? தெரியுதா? படம் தெரியுதுங்களா? இன்னும் வரல சார், இன்னும் வரல. டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது. வரலையா? வரல. மைதிபாய் உங்களுக்கு ரோஸ்ட் கொடுத்தாச்சு. நீங்க கோஸ்ட் கொடுக்காதீங்க எனக்கு. அப்படின்னா நான் எனக்கு கொஞ்சம் இருங்க. அப்போ இடைஞ்சலா வருமே. யாரும் வந்தாங்கன்னா நான் தான் அப்ப அவங்கள இது பண்ணணும். அது நீங்க கோஸ்ட் இல்லாம நீங்க கொடுக்க முடியுமா? அத வரலையே. அது அப்ளோ பண்ணோம்ல இல்லையே. சரி, இப்போ பாப்போம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ வருதா? இப்போ வருது சார். ஓகே. இப்போ சொல்லுமா நீ. இப்போ நான் வந்து பண்ணேன் லேட்டஸ்டா பண்ணது இது வந்து ஆயத்துல் குர்சி. ஒரு 3 to 4 days எடுத்துக்கும். 3 to 4 days பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே 3 to 4 days. இது ஃபர்ஸ்ட் பேசிக்கா எழுதி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் அதெல்லாம் பண்றதுக்கு 3 to 4 days. அதுக்கப்புறம் எழுதுறது கொஞ்சம் பொறுமையா ஒரு 2-3 daysல எழுதுனதுதான். இது எந்த பென் வச்சு எழுதுறீங்கம்மா? இது பென்னா என்னது? வச்சுறேன் கேலிகிராஃபி பென். இது கோல்டன் அக்ரிலிக் பேஸ்ட் பென். இது கடையில எல்லாம் கிடைக்குது இப்போ வாங்குறோம். ஓகே ஓகேம்மா. சரி. இது எத்தனை முறை எழுதிருப்பீங்க நீங்க? ஒரே ஒரு ட்ரிபிள் ஒரே டயத்துல வந்துடுதா? இத பல்வேறு டயத்துல எழுதி அதை ஸ்கிராப் பண்ணி ஃபைனலா கொண்டு வந்தீங்களா? எப்படி அது? இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய எழுதி ட்ரை பண்ணி பாத்துக்கிறேன். சும்மா ஒரு சரி. ஓகே. இது என்னமா சொல்லுங்கம்மா? இது என்னது? இது லா இலாஹ இல்லல்லாஹ். இது ரெண்டு சைடுல இருந்து வாசிச்சாலுமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். மிரர் மாதிரி இந்த பக்கத்துல இருந்து வாசிச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த பக்கத்துல இருந்து வாசிச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்காக இந்த கலர் டிஃபரன்ஸ் கொடுத்தீங்களா? அது போட்டோல இந்த கலர் எப்படி கிடைச்சிருக்கா? நீங்க அனுப்புன போட்டோல ஒரே கலர் தானா? இதே ஒரே கலர் தான். அதே அக்ரிலிக் பேஸ் பென் தான். சரி, ரைட்மா. ஓகே. அதுக்கு பக்கத்துல உள்ளதுமா? அதானா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதுறதா. சரிம்மா. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேலிகிராஃபி பென் 0 சைஸ் வச்சுட்டு அவுட்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல பிரஷ் பென் வச்சு பண்ணிக்கிறேன். அது என்ன வார்த்தைங்கறத ஆயத்துங்கறத சொல்லிரு. என்ன வார்த்தை எழுதிருக்காங்க? என்னமா என்ன எழுதிருக்கீங்க? வாசிச்சு காமிங்க. அந்த பிளாக் கலர்ல உள்ளது இத வாசிச்சு காமிங்க. அது எனக்கு இப்ப சரியா ஞாபகம். சரிங்க. சரி. ஃபஹிமா, சாரி சார், ஏதாவது இடையில டவுட்ஸ் இருந்தா கேட்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மக்பூல் பேசுறேன், அபுதாபில இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். நல்லா இருக்கீங்களா? உங்க ஊர் பெண்மணி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்களுக்கு. சார், எங்க அபுதாபி காயின் மன்றத்தினுடைய தலைவர் சார் மக்பூல். அப்படிங்களா? உங்களோட அபுதாபி காவனுக்கு என்னுடைய உடம்பெறவா சகோதரர், நண்பர். சொல்லணும்ல. ஃபஹிமா டாடியோட ஃப்ரெண்டுமானா? கூல் மேட். சரி, இது என்ன பேக்ரவுண்ட் மெட்டீரியல் பண்ணி ஃபர்ஸ்ட் சார் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைட்ஸ் கொஞ்சம் முடிஞ்சா காமிங்க. பேக் பண்ணோம். என்ன மெட்டீரியல் மாதிரி பேக்ரவுண்ட் வந்துகிட்டு கிளாத்? அது பேக்ரவுண்ட் ஷால். அது ஃபர்ஸ்ட் வெச்சு ஷால். ஓகே. அப்ப அதுல தான் அந்த பார்டர்லாம் அதுலயே தான் போட்டுருக்கீங்க? இல்ல, பார்டர் நான் கொடுத்திருக்கேன் சார். அவங்க வந்து ப்ளைனா அவங்க பண்ணிருக்காங்க. இந்த போட்டோ ஃப்ரேமை நான் கன்வெர்ட் பண்ணி அதை நான் வந்து பிரசன்டேஷனுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த பிளாக் அண்ட் கோல்டு தான் அவங்களுடைய இது ஆச்சுங்களா? அந்த ஒயிட் கலர் நான் வந்து சார்ட் பேப்பர், கட்டி திக் சார்ட் பேப்பர், காலிகிராஃபிக்கிண்டே வர்றது திக் சார்ட் பேப்பர். ஓகே. குட். சரிமா, கீப் இட் அப். அல்லாஹ் ஹைராக்கும். இது சொல்லுமா? இந்த இது சொல்லுங்க. இது என்னமா?
இது வந்து ரீசைக்கிள்டு பாட்டில். இது கிளாஸ் பாட்டில். அதுல வந்துட்டு இந்த ஜூட் கயிறு தானே, அதை வச்சு சுத்தி பண்ணது. வேற இது வந்துட்டு ஃப்ளவர். இது ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும், அந்த ஷீட்ல வச்சு பண்ண ஃப்ளவர்ஸ், ரோஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே ஓகே ஓகே. இது பீட்ஸ் வச்சுட்டு இந்த கார்ல எல்லாம் ஒரு மேட் மாதிரி போடுவோம்ல, அத மாதிரி மேட் மாதிரி பண்ணது. இது ஜஸ்ட் கொஞ்சம் தான் பண்ணிட்டேன், இருக்குது அது பண்ணுவோம். ஓகே. இது சொல்லுங்கம்மா, இது வந்து என்ன எழுதிருக்கீங்க? இதுவும் அதே மாதிரி தான். இது ஃபல்குர்னி அல்குர்கும். இதுவும் ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் வச்சு எழுதிட்டு, அதுக்கப்புறம் காலிகிராஃபி பென் வச்சு எழுதிட்டு பிரஷ் பென் வச்சு ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இது சொல்லுங்க. இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுவும் அக்ரிலிக் பேஸ்ட் ஒரு டைப் பென் தான். இது இப்போ சேல் ஆகிட்டு. அப்படியா? சேல் பண்றீங்களா? சரி 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 சரி. ஆமா, மெயினா சேலுக்கு தான். அப்படியா? சரி. என்ன பிரைஸ்மா? இது பிரைஸ் ஒவ்வொன்றுக்கும் இது இப்போ 1500க்கு சேல் பண்ணிருந்தேன். அந்த பிளாக் கலர் லைலா ஹெல்லாம் எழுதுனது அதுவும் சேல் ஆகிட்டு இப்போ. வேணும்னா எக்ஸ்ட்ரா பண்ணி தரலாம் இன்ஷாஅல்லாஹ். எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்கியாமா? நீ முதல்ல தயார் பண்ணிட்டு அத ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்கியா உங்க கோட்டையத்திலயோ காலிப்பட்டினத்திலயோ? கோட்டையில எக்ஸ்போ வைக்கணும் இன்ஷாஅல்லாஹ். அதான் பாத்துட்டு இருக்கிறோம் வாப்பா. இங்க ஏதாச்சும் அரபிக் எக்ஸிபிஷன் ஏதாச்சும் இருந்தா எக்ஸ்போ மாதிரி வைக்கலாம். கொரோனா டைம்னால ஒன்னும் பண்ண முடியல. டாக்டர் சார், இவளை வந்து இன்னும் முன்னுக்கு கொண்டு வரணும் சார். அதுக்கு தான் உங்களோட சார்ஜா இது வருது, புக் ஃபேர் எக்ஸிபிஷன் வருது. அதுல நீங்க முதுவை சாரை பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய அந்த எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி பண்ணி ஒன்று பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா? ஒரு எக்ஸ்போ மாதிரி பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா? இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது பார்ப்போம். இதை சொல்லுமா. இது வந்துட்டு பேக்ரவுண்ட்ல கோல்டன் ஃபேப்ரிக் பெயிண்ட், அக்ரிலிக் தான், கோல்டன் ஃபேப்ரிக் பெயிண்ட். அது போட்டோக்கு அப்படியே விழுந்துக்குது. அதுக்கப்புறம் மேல வந்துட்டு காலிகிராஃபி பென் வச்சுட்டு எழுதிக்கிறேன். இது குல்ஹுவா அஹது சூரா. சரி சரி ஓகே ஓகே ஓகே. இதை சொல்லுங்க. இது அப்படிதானா? இதுதான். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது வந்துட்டு வுட்டன் கார்ட்போர்டு. இது வுட்டன் இந்த பிளைவுட் இருக்குதானே, பிளைவுட்க்கு மேல ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணி சைடுல ஸ்டோன் ஒட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிட்டேன். ஓகே ஓகே. இது வந்து சைஸ் என்ன சைஸ்மா? இது வீட்ல எல்லாரும் மாட்ற மாதிரி யூஸ் பண்ண முடியுமா? சைஸ்னா இவ்ளோ வருது, இந்த சைஸ் வருது. ஓகே ஓகே ஓகே. அப்ப எல்லாரும் வீட்ல வாங்கி மாட்டிக்கலாம் இது மாதிரி, அப்படிதானே? இதுக்கு மேல செயின் போட்டு கொடுக்கலாம். ஏற வாசல்ல வெல்கம் பண்ற ஏற வாசல்ல வச்சா. அப்ப எவ்வளவு காஸ்ட்மா இது? இது ஒரு 500 600 அந்த ரேஞ்ச் கொடுக்கலாம். சரி, இப்போ இதை நீ இந்த தயார் பண்றது வந்து மெட்டீரியல்லாம் ஹோல்சேலா வாங்கினீங்கன்னா இது குறைச்ச ரேட்டுக்கு கூட தர முடியும், அப்படிதானே? இன்ஷாஅல்லாஹ். ரெண்டு ஃப்ரேம்ஸா வாங்கினா ரேட் குறைச்சி கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி உள்ளது வந்து எல்லாரும் வீட்டுக்கு வைக்கக்கூடிய பொருளை நீ குறையாக லாபம் இல்லாம கொடுத்தீங்கன்னா அதனுடைய நன்மை உனக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அது இது வந்து உன்னுடைய தொழில ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தும். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இதை சொல்லுமா. இது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் குட்டியா, முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருசா எழுதிக்கிறேன். சரி ஓகே. இதுவும் காலிகிராஃபி பென் வச்சு பண்ணிட்டு பிரஷ் பென் வச்சு மேல ஷேட் பண்ணேன். இது மாஷா அல்லாஹ். இதான் நான் ஃபர்ஸ்ட் எழுதின காலிகிராஃபி. சரி சரி. அதனாலதான் அந்த மாசாலா தனியா நான் போட்டேன், ஒன்னா போடாம தனியா போட்டு அது ஒரு இதான் ஃபர்ஸ்ட் எழுதின காலிகிராஃபி. நான் இது ஃபேப்ரிக் பெயிண்டிங் வச்சு ஃபர்ஸ்ட் பிரஷ் வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நீ உன்னுடைய காலிகிராஃபில வந்து நீ பண்ணும்போது பிளைனா பண்ணிருந்த, அதை நான் ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். நீ பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும் ஆச்சுங்க. ஒரு பார்டர் கொடுத்து ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீ பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் ஆச்சுங்களா? நான் வந்து அதை வந்து உங்க பிரசனைஸ் கொடுக்கும்போது நல்ல மாதிரி கொடுக்குங்கிறதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். ஓகே. இது வந்து எதுவும் பாசியாம இது சொல்லுமா. இது வெல்வெட் மேல ஸ்டோன். இது ஃபுல்லா ஸ்டோன், ஒவ்வொரு ஸ்டோனா உட்கார்ந்து ஒட்டுனது. ஒவ்வொரு ஸ்டோனா ஒட்டிருக்கேன். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? இது பொறுமையா செஞ்சது. இது ஒரு 1 month ஆயிருக்கும். சரி 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 ஓகே ஓகே. இந்த மெட்டீரியல் எங்க வாங்குவீங்க? உங்க கடையிலேயே வாங்கிடுவீங்களா? உங்க கடையிலே இருக்கா, வெளியே வாங்குவீங்களா? இந்த வந்துட்டு பின்னாடி ஒட்டிக்கிறது வந்துட்டு கடையில, இந்த ரெக்ஸின் கடையில எல்லாம் கிடைச்சிச்சு. ஓகே. ஸ்டோன்ஸ் தனியா இந்த த்ரெட் கடையில வாங்குனேன். இது சொல்லுங்க. இது என்ன சொல்லுங்க.
இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபர்ஸ்ட் காட்டுனதே அதேதான். ஓகே. இதை சொல்லுங்க அம்மா. நிறைய பேர் இப்ப இது வந்து லேடிஸ் குழந்தைகளுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணும். அது உன்னுடைய ஆர்ட் கிராஃப்ட். இது சொல்லுமா, இது எப்படி செஞ்சமா சொல்லுமா. இது கன்சஷி ஃப்ளவர். இது வந்துட்டு ரிப்பன் கிடைக்கும் தானே, அந்த ரிப்பன் கட் பண்ணி லைட்டர் வச்சு ஹீட் பண்ணி பண்றது. அப்படியா? சரி சரி. இதனுடைய காஸ்ட் எவ்வளவுமா? இது காஸ்ட் ஒரு 50 அந்த மாதிரி கொடுக்கலாம். சரி. இப்ப பக்கத்துல உள்ளது அம்மா பெரிய ஃப்ளவரா இருந்தா கூட கொடுக்கலாம். சின்ன சின்ன ரிப்பன் மாதிரி ஹேர் பேண்டுக்கு அந்த மாதிரி கவுனுக்குலாம் வச்சு பண்ணிக்கலாம். இது சொல்லுங்க. இது என்ன ஒரு நெக்லஸ் மாதிரி இத பண்ணிருக்கீங்களா? இது பாசியா? நெக்லஸ் வந்துட்டு இது செட்டா கிடைக்கும். அத நம்ம வந்துட்டு பின்னாடி கம்பி வச்சு கெட்டி பண்ணனும். அப்படியா? சரி சரி சரி. குந்தன் செட் இப்படி செட்டாவே கிடைக்கும். அப்படியா? சரி சரி. இது சொல்லுங்க. இது வந்துட்டு எந்த ஒரு Dress. இது வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். இது இந்த டியூப் இதுன்னு சொல்லிட்டு கடையில கிடைக்குது. வேற நடுவுல பண்ணிக்கிற அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். இதுல என்ன ஒரு ஆர்ட் வரைஞ்சிருக்கீங்களா? அது என்னமா? அது இப்ப நான் போய் எடுத்து பாருங்க. இந்த ஆர்ட் என்னதுமா? அது ஒரு ஆர்ட். அது வந்துட்டு மண்டேலா கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணது. ஓகே 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 ஓகே. இது வந்து ஸ்மோக்கிங் பில்லோ. இது இந்த சோஃபால எல்லாம் போடுவாளே. ஓகே ஓகே. இது எவ்வளவு காஸ்ட் வருதுமா? இது வந்துட்டு ஒரு 100-200 அந்த ரேஞ்ச் கொடுக்கலாம். சைஸ் பொறுத்து இருக்கு. இது எல்லாமே இதெல்லாம் நீதான் டிசைன் பண்ண. இந்த மாதிரி அந்த எப்படி அது என்ன சொல்றது, அந்த என்ன சொல்றது, அதோட சைடுலாம் இருக்கு பாருங்க, அந்த வளைவுகள்லாம் நீ தான் கொண்டு வந்ததாமா? ஆமா. இத மாதிரி நிறைய டைப் ஸ்மோக்கிங் தெரியும். நிறைய டைப் ஸ்மோக்கிங் ட்ரை பண்ணி. அது எப்படி உனக்கு இது ட்ரைனிங் யாரு கொடுத்தா? ஸ்கூல்ல எதுவும் கிடைச்சதா? நீயே படிச்சுக்கிட்டியாமா? எங்க சாட்சி அழகா செய்வார். ஓகே ஓகே. சாட்சின்னா தெரியும் தானே. எங்க ஊர்ல வந்துகிட்டு சித்திய சின்னம்மா வந்துட்டு சாட்சி எங்க ஊர்லயும் சாட்சி தான். சாட்சி தானா? சரி சரி. ஆமா ஆமா. இது சொல்லுமா. இது நல்லா இருக்கு. இது வந்து கிராக்கெட். இது இந்த உல்லன் நூல் வச்சு பின்னனது, கையால பின்னனது கிராக்கெட். இது சைஸ் என்ன சைஸ்மா? இது ஒரு டேபிள்ல விரிக்கிற சைஸ் இருக்கும். வெரி குட். ஓகே. அப்ப அது மாதிரி பெரிய ஒரு டேபிள்ல போட்டுக்கலாம். வீட்டுல ஏதாவது வந்து ஒரு டீப்பா மேல போட்டுக்கலாம். அப்படி மாதிரி பண்ணிக்கலாம். அப்படித்தானே? இது காஸ்ட் எவ்வளவுமா? சோஃபாட்ட பேக்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டிராயிங் பத்தி சொல்லுங்க. ரெண்டு டிராயிங் இருக்கு. வந்துட்டு இந்த குவில்லிங் பேப்பர் வச்சு செஞ்சது. ஓகே. செகண்ட் உள்ள ஃபேப்ரிக் பெயிண்டிங், நார்மல் டிராயிங். ஓகே. அந்த பெயிண்டிங் வந்து என்ன வாட்டர் பெயிண்டிங்கா இல்ல வேற ஏதாவது பெயிண்டிங்கா? அது மரம் வரைஞ்சது. ஓகே ஓகே. சரி. இது என்னமா அந்த ப்ராசஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னமா? இது வந்துட்டு பேர்ல் வச்சு செஞ்சது. இது நல்ல சைஸ் உள்ள பேர்ல் வச்சு செஞ்ச ஒரு லாங் மாலை. இதெல்லாம் நீயே தான் செஞ்சது? அப்போ நீ தான் அது பொறுத்து அப்படிதானா? ஓகே. இந்த டிராயிங் பத்தி இது ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து டிராயிங் இல்ல. இது வந்துட்டு கொலாஷ்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பேப்பர் கட் பண்ணி அதுல உள்ள ஒவ்வொரு லீஃபும் தனித்தனியா ஒவ்வொன்னா ஒட்டுனது. ஒவ்வொருமே பேப்பர் கட் பண்ணி தான் ஒட்டுக்கீங்க. அந்த ட்ரீம் மாதிரியே பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு லீஃபும் தனித்தனியா கட் பண்ணி ஒட்டுனது. மாஷாஅல்லாஹ். ஓகே. அடுத்ததுமா இந்த படம்? அடுத்ததும் ஃபேப்ரிக் பெயிண்டிங். அது ஒரு நார்மல் ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஓகே. இது சொல்லுங்க. இது என்னது? இது வந்துட்டு ஓல்ட் நியூஸ் பேப்பர். வேற வந்துட்டு அதுல பெயிண்ட் பண்ணிக்கிற காஃபி பெயிண்டிங். சரி. வேற மேல வச்சுக்கிற குவில்லிங் பேப்பர் வச்சு பண்ணுது. ஓகே. அத வச்சு இந்த மாதிரி எதுக்கு பயன்படுறது? இது ஒரு சும்மா வால்ல வைக்கலாம். டெக்கரேஷன் ஐட்டம். ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ண ஒரு பொருள். ஓகே ஓகே. டெக்கரேஷன் ஐட்டம் சொல்லலாம். அப்படிதானே? டெக்கரேஷன் ஐட்டம். இது அதே மாதிரி தானமா? இதுவும் கார்ட்போர்ட், இதுவும் ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் தான். ரெண்டுமே நியூஸ் பேப்பர் தான். ஃபர்ஸ்ட்ல பண்ணிக்கிற சார்ட் பேப்பர்ல ரோஸ் பண்ணி அதுல வச்சுக்கிறேன். செகண்ட் பண்ணது இந்த குவில்லிங் பேப்பர் வச்சு பண்ணுது. இது என்னம்மா? இது கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது ஒரு சின்ன எப்பவுமே சாதாரணமா பாக்ஸ் மாதிரி தானே பண்ணி கொடுக்குறோம். இது டிஃப்ரெண்டா பண்ணி கொடுக்கலாமே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிஃப்டிங் ஆப்ஷன். இது வந்துட்டு ஆரிகாமின்னு சொல்லுவோம். ஆரிகாமி டிஃப்ரெண்ட் டைப் ஆரிகாமி. இதே மாதிரியே வேற வேற மாதிரி இந்த சின்ன சின்ன சாக் மாதிரி அப்படிலாம் பண்ணி கொடுக்கலாம். இந்த 3 படங்களை சொல்லுமா.
இது ஃபர்ஸ்ட் உள்ளது எம்ப்ராய்டரி, அது வந்துட்டு டெனிம்ல பண்ணது, எம்ப்ராய்டரி நூல் வச்சு பண்ணது. செகண்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட், அதுல வந்துட்டு சின்ன சின்ன இந்த சார்ட் பேப்பர் வச்சு சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணி, அதுவும் ஒரு வால் ஹேங்கிங் தான். வேற தேர்ட் உள்ளது வந்துட்டு பென் பெயிண்டிங், பால் பாயிண்ட் பென் வச்சுட்டு பண்ணது. இது கடைசியாட்டி இப்ப நேத்து எனக்கு வந்தது இரவுல இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சரி, வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இருந்தாலும் வந்து ரொம்ப உன்னுடைய இதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருந்து போட்டோ, அதெல்லாம் நம்ம வந்து அதில் செலக்ட் பண்ணி தான் நான் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 போட்டோக்கு மேலே அனுப்பியிருந்தாங்க. அதில் முக்கியமான போட்டோ மட்டும் டைம் எல்லாம் கன்சூம் பண்ணி எதெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி வச்சு அனுப்பியிருந்தேன். இப்போ வந்து மீரா ஃபாஹிமாவுடைய அந்த திறமை, அது வந்து இந்த 18 வயசுல வந்து அது வந்து என்னென்ன சாதிச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம 58 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சாலும் கூட நம்ம எல்லாம் இன்னும் வந்து இப்போ சாதிக்க கூட நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இளம் வயதிலேயே அதனுடைய திறமையை, ஆற்றலை கொண்டு வந்திருக்கு. அது இன்னும் வர வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும். இன்னும் அதனுடைய திறமைகளை நாம் வளர்ப்பதற்கு இங்கு வருகை தந்து கொண்ட அனைத்து பேராசிரியர்களும், அனைத்து கல்லூரி முதல்வர்களும், அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும், தொழில் அதிபர்களும், சமூக ஆர்வலர்களும் நான் நம்மால் முடிந்த ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை அவர்களுக்கு இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். அதுதான் நாம் அவர்களுடைய அந்த வெற்றிக்கு செல்லக்கூடிய, உச்சிக்கு செல்லக்கூடிய, சேரத்தை அடைவதற்கு சொல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டு, இறைவனிடத்திலே மீரா ஃபஹிமாவுக்காக என்னுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதில் பங்களிப்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். நீங்கள் மீரா ஃபஹிமாவிடம் எதுவும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றாலும் கேட்டுக்கொள்ளலாம். இனி இந்த இது கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக நடைபெறும். தற்போது நம்முடைய இணைந்துள்ள சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் வழங்குவார்கள். டாக்டர் ஜாகிர் ஹுசேன். முதல் இதாக்கா ஒரு நிமிஷம். இப்ப எங்களை ஆளாக்கிய எங்கள் குடும்பத்து தலைவர், எங்களுடைய சகோதரர் ஹாஜி ஏஆர் தாகா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களை எல்லாம் ஆளாக்கிய பெருந்தகை, காயல்பட்டினம் அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய நிர்வாக குழுவின் உறுப்பினர், தினமும் ஊரினுடைய நல்ல செய்திகளை சிந்தனை அரும்புகள் என்ற வடிவில தரக்கூடிய பெரிய எழுத்தாளர், அவர்களுடைய துவாவை முதலில் பெற்றுட்டு பின்ன அடுத்தடுத்து போலாமே. காக்கா நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. தாகா காக்கா அவங்க எந்த இதுல இருக்கிறாங்க பேர்ல பாருங்க. தாங்கிற பேர்ல தான் இருக்காங்க. அப்படியா காக்கா? போன் பக்கத்துல இல்லையோ? சரி, அப்போ இதாயத்துல்லாக்கா நீங்க ப்ரொஃபஸரை கூப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஃபோன் பண்ணி ஜலைல இருக்கவா? எடுத்துட்டாங்க தாகாபாய், இப்ப எடுத்துட்டாங்க. அவங்க பேச சொல்லுங்க. அவங்கள்ட்ட வந்து அன்மியூட்ல தான் இருக்காங்க. காக்கா அன்மியூட் எடுத்துடுங்க. காக்கா எடுத்துட்டாங்க. அவங்க அன்மியூட்ல தான் இருக்காங்க. எடுத்துட்டாங்களோ? இல்ல எடுக்கலன்னா எடுக்கல. தாகாபாய் எடுக்கல. சரி, யாரு பேராசிரியர் அப்துல் ரஹீம் இருக்கீங்களா? பேசுங்க. இதோட காயில் இளவரசும் இணைந்திருக்கிறாங்க. அவங்களையும் மனமாற நாங்க வரவேற்கிறோம். பேசுங்க சார். பேசலாங்களா? பேசுங்க தாகா, பேசுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, பேசுங்க சார், பேசுங்க. நிகழ்ச்சி அவதானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் பாராட்டுகள். சரிதா? ஆமா, என்னுடைய தம்பி மக எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு கிட்ட இருக்கிறா. எனக்கே தெரியாது இவ்வளவு தூரம் வந்து ஆக்கிட்டு இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. ரொம்ப மாஷா அல்லாஹ் ரொம்ப ஜோரா பண்ணிருக்கிறா. அதாவது இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்டா பண்றது வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாவும் இருக்கு, பெரிய ஒரு இதாகவும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துடைய துவாவும், அல்லாஹ்வோட கிருபையும், உங்க எல்லாருடைய துவாவும், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஊக்குவிப்பு, உங்களுடைய பாராட்டுகள் வந்து அவளுக்கு ஃபியூச்சர் வந்து இன்ஷா அல்லாஹ் மேம்படுத்துறதுக்கு நீங்க துவா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் அக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசிரியர் அப்துல் ரஹீம் பேசுங்க. அனைவருக்கும்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் அப்துல் ரஹீம் உங்களிடையே உரையாடுகிறேன். நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அனைவருக்கும் என் மனச்சுனையில் பூத்த மல்லிகை வாழ்த்துக்களை காணிக்கையாக்குகிறேன். இந்த மெயின் நிகர் வழியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலகெங்கும் உள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். காயல் நகரம் பாத்தீங்கன்னா முத்துக்களுக்கு ரொம்ப பெயர் போன நகரம். ஆனா அந்த முத்துக்களை நம் கடலின் ஆழத்தில் சென்றால்தான் கண்டு களிக்க முடியும். ஆனால் வல்ல இறைவன் கடலுக்கு வெளியே ஒரு அரும்பெரும் முத்தாக நம் அருமைவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை மெய்நிகர் வழியில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் நம்முடைய கரவொலி மூலம் எழுப்பி அவர்களுடைய நல்ல ஆற்றலை பாராட்டு. ஏனென்றால் நல்லது கண்டால் பாராட்டுகிற உள்ளம் எங்கே இருக்கிறதோ அந்த உள்ளம்தான் உலகத்தில் உயர்ந்த உள்ளம். மீரா என்ற வார்த்தை தமிழ் கவிதை உலகில் தவிர்க்க இயலாத வார்த்தை. மிகச்சிறந்த கவிஞர் தமிழ் இலக்கிய உலகத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், அண்ணன் கவிஞர் மேத்தா உள்ளிட்ட அத்தனை ஆளுமைகளுக்கும் இதய சுவாசமாக இருந்தவர் மீரா, கவிஞர் மீரா. அந்த பெயரை சூட்டி இருக்கக்கூடிய மீரா ஃபஹிமா வருங்காலத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை இந்த அரபிக் கேலியோகிராஃபியிலும் அவருடைய இத்தனை படைப்புகளையும் பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. உள்ளபடியே வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காயல் மாநகரத்துக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். வஜிஹா கலையறிவியல் கல்லூரியில் ஒரு 2-3 முறை சிறப்பழைப்பாளராக அழைக்கப்பட்டு பங்கேற்று பேசி இருக்கிறேன். அந்த காயல் மாநகரத்துக்கு சென்ற பொழுது என்னை கவர்ந்து எழுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா இடங்களுமே பெண்களுக்கு தனி வழி இருக்கும். பெண்களுக்கு தனி வழி, ஆண்களுக்கு தனி வழி. அதே போல மார்க்க பேணுதலில் ரொம்ப எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த வஜிஹா கல்லூரியினுடைய தாளாளர் தராவியா தொழுகையை ஒரே அட்டஸ்டச் இந்த 30 ஜுசுகளையும் இலங்கையிலிருந்து வந்த ஒரு ஹாவிஸா ஓத வைக்கிறார். நின்று அநேகம் அவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான் என்று நினைக்கிறேன். இந்த வஜிஹா கல்லூரியினுடைய தாளாளர் நின்று தொழுதானா அந்த செய்திகளை சொன்னார். அங்க இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த ஆற்றுப்படுத்தினார் நிறைய விஷயங்கள். அந்த கல்லூரியில பேசுகிற பொழுது நான் கவனித்த விஷயம், நம்முடைய இஸ்லாமிய மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க, கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம் கேட்டீங்கன்னா, காயல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் உயர்கல்வி பயிலணுங்க. உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிய பெண்மணிகள் பண்ண வேண்டிய செய்தி அதுதான். இன்றைக்கு எங்களுடைய இளையாங்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் இன்றைக்கு முதல் தலைமுறை இஸ்லாமிய பெண் பட்டதாரிகள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. ஆனா இவங்களை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா உயர்கல்வி பயிலணும். யூஜியோட நிறுத்திடக்கூடாது, பிஜி படிக்க வைக்கணும். சைடு பை சைடு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுகிற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். உள்ளபடியே இந்த மெய்நிகர் வழியில் இணைந்திருக்கக்கூடிய அருமை உள்ளங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். சமீபத்தில் இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ல நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு தான் நமக்கு கல்வி குறித்த கொஞ்சம், ஏன்னா நாம ஆளுகிற இடத்துல வந்து அமரணும், ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக வந்து அமரணுங்கிற அந்த உந்துதல் ஊக்க சக்தி தமிழகத்தில் அண்ணன் சிஎம்என் சலீம் உள்ளிட்ட எத்தனையோ கல்வியாளர்கள் எடுத்துரைத்த பிறகு நமக்கு லேசா குறைச்சிருக்குது இப்பதான். அதனால யூபிஎஸ்சியில இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நிறைய பேர் தேர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. இந்த மீரா ஃபஹிமாவுடைய இந்த மாதிரி கலைத்திறமை படைப்புள்ள பெண்களுக்கு எல்லாமே இறைவன் கூர்த்த மதிநுட்பத்தை கொடுத்திருப்பான். அதனால மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி மாணவிகள் சாதிப்பது எளிதா இருக்கும். அதனால இந்த மாதிரி மாணவிகள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை இது போல பயனுள்ள வகையில் கழிக்கணும். இதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அருமைக்குரிய பெருமக்களே? இந்த பெண்மணி வரைந்த மீரா ஃபஹிமா வரைந்த ஓவியத்தில் ஒன்று கூட உருவமுள்ள ஓவியம் கிடையாது. நான் பார்த்தேன். அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம சர்வதேச மனிதநேய விருதாளர் அருமைக்குரிய திருநெல்வேலி துபாய் டாக்டர் முகமது மொய்தீன் காக்கா அப்படியே டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்காங்க. நான் மட்டும் பார்க்கலங்க. எங்க வீட்டுல இருந்த என் மகன் முகமது ஆதில் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுடைய தோழர்கள் ரோஃபினா, நஃபீஸ், ரிஸ்வான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காமிச்சேன். ஏன்? நல்லது காணுகிற பொழுது உடனடியாக அதை பாராட்டணும், அதோடு நின்று விடக்கூடாது. அது வயதை ஒத்த சின்னஞ்சிறு சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களை அழைத்து காட்டுகிற பொழுது அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் பிறக்கும். நம்மளும் இந்த மாதிரி செய்யணுங்கிற அந்த ஆர்வம் வரணும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அன்பிற்கினிய பெருமக்களே, நம்முடைய குழந்தைகளிடத்தில் நம் பெற்றோர்கள் தாங்க முன்மாதிரி. எந்த நல்ல விஷயங்கள் செய்கிற பொழுதும் பாராட்டணும். முதல்ல
ஒரு சின்ன குழந்தைகிட்ட அவங்க அம்மா சொல்லிச்சா, நீ அவன் கூட சேராத, உன் ஃப்ரெண்டு கெட்டவன்னு சொல்லிச்சான். உடனே அந்த குழந்தை கேட்டிருக்கான், நான் யாருமா, நீ நல்லவன், முத்து, குட் பாய், சமத்து, செல்லம். அவன் கெட்டவன், நான் நல்லவன்கிறீல, அவன் கூட சேர்ந்து நான் கெட்டு போயிருவேன்னு சொல்றீங்களம்மா, என் கூட சேர்றதுனால அந்த கெட்டவன் நல்லவனா மாற மாட்டானான்னு கேட்டுச்சான் குழந்தை. அதனால குழந்தைகள் என்பவர்கள் அன்பிற்கினிய பெருமக்களே இந்த பூ உலகத்தின் பிஞ்சு பிரபஞ்சங்கள். மீரா ஃபஹிமாவை போல ஒவ்வொரு பெண்மணியும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி தங்களுடைய ஓய்வு நேரத்தை இது போன்று பயனுள்ள வகையில் கழித்தால் வாழ்க்கையில் சிறந்தோங்கி வளர்ந்து வருவார்கள். உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மீரா ஃபஹிமாவை பாராட்டணும். 18 வயசுல இவ்வளவு தூரம் இந்த பொண்ணு சாதிச்சிருக்குதுன்னா, எங்கள் அன்பிற்கிறிய அண்ணன் இளையாங்குடியை சேர்ந்த எங்கள் சயீத் அபுத்தாஹிர் அண்ணன் துபாயில் இருக்கிறாங்க. நம்ம முதுவை ஹிதாயத் அண்ணன் காக்கா மொய்தீன் காக்காக்கெல்லாம் தெரியும். அவருடைய மகள் UAE-ல 12ஆம் வகுப்பு தேர்வுல அந்த பொண்ணு தான் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் மார்க். நான் இதை மெய்நிகர் வழியில் பங்கேற்ற அத்தனை வெபினார்லயும் நான் இதை பதிவு பண்ணேங்க. எதற்காக தெரியுமா? பல நாடுகள்ல இருந்து, US-ல இருந்து, UK-ல இருந்து, நெதர்லாண்ட்ல இருந்து பங்கெடுத்தாங்க அந்த வெபினார்ல. நான் அதை பதிவு செஞ்சேன். ஏன்னா உலகம் முழுக்க ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய வெற்றி உலகம் முழுக்க தெரிய வேண்டும். இன்றைக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய எழுச்சி உலகம் முழுக்க தெரியணும். அதனால அதை பதிவு செய்த, அதே போல அந்த பெண்மணியும் நன்றாக வரையக்கூடியவர். துபாய் அண்ணன் சயீத் அபுத்தாஹினுடைய அருமை மகள் அருமையாக வரையக்கூடிய ஓவியத்தை நேரடியா பார்த்திருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் குடும்பத்தோட வந்து இங்க ஒரு சிற்றுண்டி ஏற்பாடு செஞ்சோம். ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப பொறுமையான பொண்ணு. கேட்டேன், அங்கிள் எனக்கு இயல்பிலேயே வரையற ஆற்றல் இருந்துச்சு அங்கிள்னு சொல்லுச்சு. அதனால மீரா ஃபஹிமா உன்னுடைய ஆற்றலை மென்மேலும் செழுமைப்படுத்திக் கொள்மா. வாழ்வின் இறுதி வரை உருவங்கள் வேண்டாம், இயற்கை ஓவியங்கள் வரைங்க. இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போங்க. நீங்க என்ன பண்ணணும், மீரா ஃபஹிமா உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஃபர்தரா இது எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போறதுங்கிறது சொல்லுவாங்க. ஓய்வு நேரம் பயனுள்ள பொழுது ஆக்கக்கூடிய ஆரம்பித்த விறகுகளை கொள்வதற்கு சொன்ன சிந்தனை விருதாளர் முகமது மொஹிதீன் காக்கா அவர் சகோதரர் ஏகே ரிஃபாய் அவர்களுக்கு நன்றி சொல்லி சொல்லுங்கண்ணே. ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்களா? உங்க நெட் கனெக்ஷன் ஸ்லோவா இருந்துச்சு, அதான் மேட்டர். அப்படிங்களாண்ணே? சரியா கேட்கலீங்களோ பேசுறது? கடைசி துவா மட்டும் கேட்கல. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ரிஃபாய் சார். ஒரு சின்ன குறுக்கீடு, அந்த பிள்ளை உருவப்படம் வரையாததுக்கு காரணமே அவங்க பெற்றோர்கள் தான். அவங்க பாப்பாவும் அவங்க உருவம் இல்லாத படத்தை தான் வரையணும்னு சொல்லி ஆரம்பம் முதல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய அந்த பொண்ணுடைய தந்தையார் இறுதியில நன்றி சொல்லும் பொழுது அவருடைய விவரங்களை சொல்லுவாரு. ரொம்ப சந்தோஷம் காக்கா. நன்றி நன்றி பேராசிரியர் அப்துல் ரஹீம் அவர்களே. அடுத்து ஜும்மா நேரம் இந்தியாவில் இருக்கிறது. அதனால் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவருடைய கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறுவார்கள். சென்னையில இருந்து எம்ஆட்டோ நிறுவனர் மன்சூர் அலி கான் வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க. உங்களுக்கு வரவேற்கிறோம். நீங்களும் மீரா ஃபஹிமாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். அதன் பிறகு இப்போது கல்லூரி தலைவர் அவங்க சொல்லுவாங்க. டாக்டர் ஜாகிர் ஹுசைன் சொல்லுங்க, பேசுங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முதலில் MTS நிறுவனத்துக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் படைப்பாளிகளை, எழுத்தாளர்களை அவர்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. சகோதரி மீரா ஃபஹிமாவுடைய திறன் அப்படின்பது ஒரு அபாரமான திறமை அவங்கள்ட்ட இருக்குது. நாங்கள் கடந்த ஜூன் மாதம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக, அரபு சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஒரு பெரிய அளவிலான ஒரு அரபு இஸ்லாமிய அந்த எழுத்தோவியம்னு சொல்லுவோம். அந்த கேலிகிராஃபி அப்படிங்கிறத எழுத்தோவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள், பேராசிரியர் அப்துல் ரஹீம் அவர்கள் சொன்னதை போல, நம்முடைய சமூகம் அந்த ஓவியம் அப்படின்னாலே ஒரு விதமான ஒரு மிரட்சி, ஒரு அச்சம் அப்படின்னு இருக்குது.
அது உருவம் வரையக்கூடாது அப்படிங்கிற அதே நேரத்துல அதற்கான மாற்று வழியை நம்முடைய சமூகம் சொல்லி கொடுக்கல. நீங்க உருவம் தான் வரையக்கூடாதே தவிர உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு வேற வழிகள் இருக்குது அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல் இல்லாம இருக்குது. அதனால நிறைய இளம் மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப திறமையானவர்கள் எல்லாம் வந்து ஒரு அச்சத்தோடு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக அதை உடைத்தெறிந்து இன்னைக்கு சகோதரி வந்து இருக்கிறாங்க. நான் 2-3 விஷயங்கள் நான் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கோட்டயத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னுடைய முதல் கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த அரபிக் எழுத்தோவியத்தில் அவங்க அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது மிக முக்கியமாக கொண்டு வர முடியும். ஏன்னா மற்ற பணிகள் சிறப்பா இருந்தது, மற்ற அந்த அவங்களுடைய கைவினை பொருட்கள் அது சிறப்பா இருந்தது. அதை செய்வதற்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. மற்ற கைவினை அந்த கலைகளை வந்து செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனா அரபு எழுத்தோவியம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேயே 1-2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து கூட அவர் ஃபைசி அவர் இணைஞ்சிருக்கிறாரு. எனக்கு தெரிந்து 1 அல்லது 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க தமிழகத்துல, வேற யாருமே கிடையாது. அவங்க இன்னும் வந்து அவங்களுடைய திறமைய அந்த அந்த தொழில் நுட்பத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து அரபு நாடுகள்ல இருக்கிறாங்க. அவங்க கோட்டயத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு கோட்டயத்துல வந்து மிக முக்கியமாக 2 ஆளுமைகள் மிக சிறந்த எழுத்தோவியத்துல அரபிக் காலிகிராஃபில வந்து நிபுணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பயிற்சி ஒண்ணு வந்து கரீம் கிராஃபி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆளுமை. கரீம் கிராஃபி கேரளாவில் மிக முக்கியமான ஒரு அரபிக் காலிகிராஃபில இன்னைக்கு மாஸ்டரா இருக்கக்கூடியவங்க கரீம் கிராஃபி. 2வது ஒரு முக்கியமான ஒரு திறமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாஸ் அஹ்மத். கண்டிப்பா அந்த 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷியாஸ் அஹ்மத். இந்த ஷியாஸ் அஹ்மத் தான் எங்களுடைய அந்த எழுத்தோவிய அந்த பயிற்சி பட்டறைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வகுப்படுத்தாரு. வெபினார்ல 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டெமோ பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்படி ரொம்ப சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை எல்லாம் வந்து இலவசமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 2 பேரும் இன்னைக்கு கேரளாவை பொறுத்தமட்டில் தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான 2 ஆளுமைகள் அந்த குறிப்பா அரபிக் காலிகிராஃபில. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய அந்த அந்த அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து, அவங்க எஜிப்ட்ல இருந்து, ஷார்ஜால இருந்து, யமன்ல இருந்து, லிபியால இருந்து வாங்கின தொழில்நுட்பம் அந்த அந்த பொருட்கள், அவங்களுடைய பேனாவாகட்டும் மை முதற்கொண்டு பல விஷயங்கள். அவங்க அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேனா காமிச்சாங்க. எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்ட் இம்போர்ட்டர் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் எஜிப்ட், லிபியா, அந்த மாதிரி விஷயங்கள். அவங்களெல்லாம் அவங்க தொடர்பு கொள்ளலாம். அந்த 2 பேருடைய பயிற்சியை அவங்களுடைய வழிகாட்டுதல அவங்க பெறலாம். அவங்க தோட்டத்தில் இருக்கிறதுனா நம்ம முக்கியமான விஷயம். அதே போல இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் குறிப்பாக அரபு நாடுகள்ல அரபிக் காலிகிராஃபி ட்ரைனிங் நடக்குது. அது ஆன்லைன்ல நடக்குது. இந்த மாதிரி கண்காட்சி நடக்குது. நம்ம குறிப்பா ஷார்ஜா புத்தக கண்காட்சியில கூட அதற்கான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொருட்கள் விற்பனையே வந்து பல கண்காட்சிகள்ல அரபு கண்காட்சிகள்ல நடக்குது. அதையெல்லாம் அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப ஷார்ப்பா நுட்பமா. ஏன்னா எனக்கு அந்த அவங்க அவங்க வரைந்த அந்த ஒரு ஒரு குர்ஆனுடைய ஆயத்து என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அங்க வந்து சின்ன ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஓவியம் வரையக்கூடியவங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக அதை கண்டுபிடிக்க முடியல, அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். சோ தான் வரைந்த ஒரு தெரியும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சு, இப்போ சட்டுன்னு கேட்கும்போது ஸ்பெக்ஸ் போடல. அதனால இல்ல காரணம் வந்து நல்ல விஷயம். அதான் நீங்க தெளிவாக சொன்னது ஒரு வகையில் நல்ல விஷயம். ஏன்னா இன்னும் அந்த நுட்பத்துக்குள்ள நீங்க போக முடியும். அதாவது ஒரு 2வது வந்து நீங்க எதையுமே அவசரப்பட்டு குறிப்பிட்ட ஒரு 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 நேரத்துல முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை நீங்க எப்பவுமே நீங்க ஏற்படுத்திக்காதீங்க. ஓவியத்துல, அதுவும் குறிப்பாக இந்த எழுத்தோவியத்துல வந்து மன அமைதியும் ஒரு ஈடுபாடும் அந்த தரமும் முக்கியம். அதனால ஒருத்தர் சொன்னாங்க 1 மணி நேரத்துல முடிச்சு கொடு, 1 நாள்ல முடிச்சு கொடு, அந்த மாதிரி வந்து ஒரு டைம் இதுக்குள்ள நீங்க போகவே போகாதீங்க. உங்களுக்கு முழு திருப்தி வர வர அதே மாதிரி அந்த தொழில் அந்த கலையினுடைய முழுமையான வடிவம் கிடைக்கிற வரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை நீங்க டைம் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிந்த சில குறிப்புகள். நிறைய திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை வந்து நீங்க ஒருங்கிணைங்க.
ஒருங்கிணைத்துட்டு குறிப்பிட்ட ஒரு பகுதியில நீங்க வந்து ரொம்ப கவனமாக நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த உங்களுடைய கலையை பயன்படுத்துங்க. பறந்து போகாம நான் சொன்ன இந்த ஒரு தடத்துக்குள்ள போய் நின்னீங்கன்னா உங்களுடைய திறமையை இன்ஷா அல்லாஹ் உலகம் பேசும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி பேராசிரியர் அவர்களே. அவங்க ஏதாவது கேட்கறாங்க கூட கேட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேசணுமா பேராசிரியர்கிட்ட? அந்த 2 காலிகிராஃபர் பேரு ஒரு வாட்டி கூடி சொல்லலாம். கரீம் கிராஃபி, அவங்களுடைய எண் கூட என்கிட்ட இருக்கு. அது நான் வாங்கி உங்களுக்கு தரேன், ஃபைமா வாங்கி தரேன். கரீம் கிராஃபி. இன்னொன்னு ஷியாஸ் அஹ்மத், அவங்க வெப்சைட்டே இருக்கு. கரீம் கிராஃபி தெரியும், ஷியாஸ் அஹ்மத் தெரியாது. ஷியாஸ் அஹ்மத் ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு இது. அவருடைய நிறைய ஒர்க் எல்லாம் வந்து நீங்க வெப்சைட்ல போட்டீங்கன்னாலே தெரியும், ஷியாஸ் அஹ்மத்னு சொல்லிட்டு. அவங்களுடைய எண் தெரியும். அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க, ட்ரைனிங் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய எண் நான் உங்களுக்கு தர்றேன் இன்ஷா அல்லாஹ். என்கிட்ட இருக்கிறேன். எத்தனை நிமிஷம் இருக்கு ப்ரோக்ராமுக்கு? ஓகே, நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. வாழ்த்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் அவங்க அந்த பொண்ணுடைய மேம்பாட்டுக்கு கூடிய அந்த விஷயங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. திருக்குறள் அந்த இதுல வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியா நடத்தலாம்னு ஒரு ஆசை இருக்குது. அது நாங்க தொடர்பு கொள்றோம் உங்களை. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நடத்துவோம். நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக காயில் இளவரசு அவங்க லைன்ல இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். நல்லா இருக்கீங்களாண்ணே? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க வந்து ஜும்மாவுக்கு போற பரபரப்பு. சரி. நீங்க அதனால வந்து இதுல எதுவும் கருத்துக்கள் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அந்த புள்ளியுடைய திறமையை முடிக்காட்டுறதுக்கு எடுத்த முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி பலரை கொண்டு வந்து நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு எதிர்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். டாக்டர் ஜாயிர் சொன்ன கருத்து ரொம்ப அருமையான கருத்து. மிச்சம் வந்து இந்த டப்பா சட்டி பானை செய்யறதுக்குலாம் நிறைய பேர் ஆள் இருப்பாங்க. ஆனா இந்த எழுத்துக்களை கொண்டு வர்றதுக்குடைய ஆள் இல்லைன்னும் போது இந்த பிள்ளைக்கு பிரமாண்டமான எதிர்காலம் இருக்குது அப்படின்றது தெரியுது. அது ஒரு நல்ல ஒரு கவித்துவமான குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளை இது. அதனால வந்து இன்னும் ரொம்ப அழகான செயல்கள்லாம் செஞ்சு வச்சுக்கணும். நானும் துவா செய்றேன், நீங்களும் துவா செய்யுங்க. அந்த பிள்ளைக்கு வாழ்த்துவோம். நன்றி. ஒரே ஒரு பிள்ளை பேசுறீங்க, நமீராங்கிற பிள்ளை பேசுறீங்க. நமீரா பேசுங்க. கதிஜா நஜிலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ அம் நமீரா. சொல்லுங்க, பேசுங்க. Meera, she's my sister and I'm really proud and blessed to get such a young girl with a package of talents. Meera, congratulations. Thank you. Actually, calligraphy is not an easy thing and it never goes to end. Trend வந்து எப்பவுமே மாறவே மாறாது. calligraphyங்கிறதுக்கு ஒரு தனி இது வந்து இன்னுமே இருக்குது. It gives feast to our eyes. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. ஆக்சுவலி மற்ற கேலிகிராஃபி வந்து கம்பேர் பண்ணும்போது அரபிக் கேலிகிராஃபி இஸ் ரியலி டிஃபிகல்ட். அதாவது ஒரு வேர்ட் மாறிட்டா கூட இட் வில் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து வெறும் கிரியேட்டிவ் டேலண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதாது. உனக்கு வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்குது, பியாண்ட் தட் ஒரு போல்ட்னஸ் இருக்குது. அது வந்து கண்டிப்பா இன்னும் பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப விஷ் பண்றேன் மீரா. அண்ட் உன்னோட பெயிண்டிங்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஜஸ்ட் கோ அஹெட். there is a long miles to go. கேலிகிராஃபிங்கிறது வந்து நார்மலா நிறைய ஸ்கெட்சஸ் பென்லாம் வருது, அது வந்து ஈஸியா போல்ட் லெட்டர்ல மார்க் பண்ணிடலாம். ஆனா வந்து மீரா பண்றது வந்து ஒரு நார்மலான பென்சில் யூஸ் பண்ணி அதை வந்து கலர் பண்ணி பண்றதுங்கிறது வந்து ஈஸி வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஒரு இது கம்ப்ளீட் பண்றதுக்கே கண்டிப்பா 3 to 4 days எடுக்கும் போது அவளோட ஹார்ட் ஒர்க் வந்து நம்மளுக்கு புரியுது. அது வந்து காயல்பட்டினம் கோட்டயம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸோட எண்ட் ஆகாம அவளோட டேலண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னும் ரீச் ஆகணும்ங்கிறது என்னோட விஷஸ். மே காட் பிளெஸ் யூ டியர். இன்ஷாஅல்லாஹ். ஹாங்காங்ல இருந்து ஹாஜா பாய் இணைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை பேசுறீங்களா? அரபி ஹாஜா பாய். ஃபாஹிமா, நான் நஜ்லா பேசுறேன். ஓகே. Mashallah, I'm really so impressed, you know, like you got the best ideas and most of all நீ அதுக்கு நல்ல time invest பண்ணி for creating such phenomenal works. ரொம்ப சூப்பரா இருக்குது. Mashallah, may Allah help you accomplish greater things in life. Wishing you all the best. Thank you.
அரபி ஹாஜாக்கா கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லுங்களேன். அங்கல இருந்து மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஹாஜா பாய். ஓகே அவங்க சரி இதாயத்துல்லா நீங்க பேசுங்க. மன்சூர் அலி கான் பேசுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. திறமையான மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமைக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பதில் எப்பவுமே எம்டிஎஸ் நிறுவனம் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதே போன்று சமுதாய பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சகோதரனுடைய முயற்சி ஒரு சமுதாயத்திற்கும் இந்த ஒரு உலகத்திற்கும் ஒரு தேவையான ஒரு புதிய முயற்சி. அதை எம்மாட்டோ குழுமத்தின் சார்பாக அந்த சகோதரிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவருடைய திறமை மேலும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவதற்கான அனைத்து விதமான துவாக்களையும் சப்போர்ட்டுகளையும் வாழ்த்துகளையும் எம்மாட்டோ நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. திண்டுக்கல் ஜமால் மொய்தீன் பேசுறீங்களா? காதர் சார் இருக்காங்களே, காதர் சார் அவங்க கல்லூரியோட முதல்வர். இல்ல ஒரு நிமிஷம், அவங்க கத்தார்ல இருந்து டாக்டர் அனீஷா முகமது அலி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேராசிரியர் சேமு அவங்களுடைய மகளார் அவங்க. டாக்டர் அனீஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பேசுங்கம்மா. ரொம்ப நன்றி இதுக்கு கூப்பிட்டதுக்கு. டேலண்ட் இது ரியலி இட்ஸ் a very good talent. இது எக்ஸாக்ட் அந்த மீரா அவங்க தான் அவங்களோடதா? ஆமா, மீரா ஃபஹீமான்னு லைன்ல இருக்காங்க. அவங்க தான் இந்த காலிகிராஃபி பண்றாங்க. அவங்க வந்து கேரள மாநிலம் கோட்டயத்துல இருக்காங்க. ஒரிஜினல் வந்து காயல்பட்டினம் அவங்க. ஓகே, நீங்க சில வார்த்தைகள் பேசுங்க. இட்ஸ் ரியலி வெரி நைஸ், அமேசிங். ரொம்ப 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 நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ரியலி வெரி இட்ஸ் ரியலி குட். நம்ம ஊர்ல இருந்து ஒரு சகோதரி வந்து இத பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் தட் இன் திஸ் யங் ஏஜ் இட்ஸ் ரியலி குட். சந்தோஷம். ஜமால் நன்றி டாக்டர் அனீஷா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தமைக்கு. அடுத்ததாக துபாய் ஈமான் அமைப்பின் விழாக்குழு செயலாளர் திண்டுக்கல் ஜமால் மொய்தீன் ஒரு சில வார்த்தைகள் வழங்குவார்கள். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி இது. இந்த சகோதரியுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இப்ப நம்முடைய வீட்லயும் என்னுடைய மகன் இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ட், அதாவது கலையை கத்துக்கிறதுனா என்ன செய்யணும், எங்க அணுகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். துபாயில அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, அது மாதிரி ஒரு கிளாஸுகள் இருக்கு அங்க அப்படிங்கறது எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொன்னீங்க ஏற்கனவே சொன்னீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். துபாயில வந்து வாய்ப்புகள் இருக்கு, பட் வந்து அவங்களுக்கு துபாயை பத்தி உள்ள விஷயங்கள் தெரியாது. முதல்ல வந்து ஆர்வம், அவங்க சொந்தமா வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆர்வம் இருந்தா அதுக்குள்ள வகுப்புகள் வந்து இங்க நிறைய துபாயில் நடக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அதுக்குள்ள டெக்னிக்ஸ் அவங்க நம்ம ஃபஹீமா வந்து இருக்கையில நீங்க அவங்கள்ட்ட கேடு தெரிஞ்சுக்கூடிய அவங்களோட தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய டெக்னிக்ஸ், எந்த மாதிரி மெத்தடு, எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி நுணுக்கங்களை முதல்ல ஆரம்பத்துல எந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்களோட தொடர்பு கொண்டு இது பண்ணல ஒன்றும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எதுவும் சந்தேகம் இருந்தா அவங்களுடைய ரிஃபாய் சுல்தான் இருக்கா, அவங்க மூலமா அவங்களுடைய ஃபாதர் நம்பர் வாங்கி தரேன். அது மூலமா தொடர்பு பண்ணீங்கன்னா அதை வந்து அவங்க அதுக்குரிய சொல்லி தருவாங்க. அது சம்பந்தமா அதுல இன்ட்ரெஸ்டா உள்ள மாணவர்களுக்கு மொத்தம் தனியா கிளாஸ் எடுக்கிறது மாதிரி கூட நம்ம வாய்ப்புகளை பிற்காலத்துல ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்ல சார், அருமையான அருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷம். அரபி ஹாஜாக்கா அங்கல இருந்து இணைஞ்சிருக்காங்க. பேசுங்க ஹாஜாக்கா. அன்மியூட் பண்ணிக்கிறங்க. பேசுங்க பேசுங்க. வலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜாக்கா லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு நான் ஒன்றும் பார்த்துக்கிட்டே இல்லை. நான் காலிகிராஃபில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளு. அனுப்பி தரேன் அவங்களுக்கு. அவங்க ரிவாய் சார் அனுப்புற, அவர் உங்களுக்கு அனுப்பி தருவார். இங்க வந்து சைனீஸ் காலிகிராஃபி, அரபிக் காலிகிராஃபர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். அங்கங்கள வந்து
புக் எக்ஸிபிஷன் வந்துட்டு போடுவாங்க பெருசா, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல நடக்கும். அது ஒரு பெரிய ஈவெண்ட் அது இங்க ஹாங்காங்கை பொறுத்தவரை. அதுக்காக வந்து என்ன செய்வோம், அதுல நாங்க வந்துகிட்டு தாவா ஹாங்காங் தாவா குரூப்ல இருந்து வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா ஏன்னா இஸ்லாமிக் இது ஒண்ணு போடுறோம், பூத்து ஒண்ணு போடுறோம். அதுல நிறைய தாவா மெட்டீரியல்ஸ் அது இதெல்லாம் வச்சு ஏன்னா அங்க உள்ள மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் நிறைய நடந்துட்டு வருது. அதுல அந்த இருக்கக்கூடிய சைனீஸ் சகோதரர்கள் வந்து சைனால இருந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக கடந்த 2-3 வருஷமா அவங்க வந்துகிட்டு சைனீஸ் காலிகிராஃபர்ஸ் அங்க கூட்டு வந்து அங்கேயே வச்சு காலிகிராஃபி ஒர்க்கை வந்துட்டு நாங்கள் சின்னர்களுக்காக நாங்கள் இது பண்ணி காட்டினோம். அதுல ஒரு பெண்ணு ஒரு பொம்பளை வந்திருந்தாங்க, அப்புறம் 2-3 பேர் வந்திருந்தாங்க. மிக அழகாக 2 கையாலையும் அட் அ டைம்ல வந்துகிட்டு எழுதலாம் பார்த்துருக்குறேன். அது எங்கிட்ட என்னுடைய இதுல இருந்துச்சு, அது எல்லாம் போயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு. காலிகிராஃபி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கலை, அது அரபிக்கு மட்டுமே வந்த ஒரு தனிக்கலை அது. என்ன இது யாரு இந்த பெண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. யாரு? நான் மக்பூல் பேசுறேன். நம்ம ஏஆர் தாஹாக்கோட தம்பி மகள். ஏஆர் தாஹாக்கோட தம்பி மகள். யார்? ரிஃபாய்டு தம்பி மகளா? ரிஃபாய் காக்கா ஏஆர் தாஹாக்காக்கு தம்பி. ஓஹோ, அப்படியா? நான் அவரை பார்த்த ஞாபகம் இல்லை. பாத்துக்கிறேன், உங்களை பாத்துக்கிறேன், ஊர்ல பாத்துக்கிறேன். ஊர்ல பாத்துக்கிறேன், ஊர்ல உங்களை பாத்துக்கிறேன். ஆஜாக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் அந்த பிள்ளை முன்னுக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். உங்க துவாக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அண்ணன் சாவுல்கிட்ட பேச வைங்களா 2-3 வார்த்தை? ஓகே, பேசுங்க. சாவுல் பேசுங்க. சாவுல் அக்கா, உங்கள்கிட்ட அவங்க காதர் சார் இருக்காங்களே, கல்லூரி பேராசிரியரா, அவங்க ஒரு வார்த்தை பேசிக்கிட்டோமே, அவங்க கை காட்டலாங்க. காதர் சார் பாருங்க. காதர் சார் யாரு? எங்க எதுல பேர்? என்ன பேரு? இல்லையே, லெஃப்ட் ஆயிட்டாங்களா? அவங்க போறேன்னு சொல்லி தானே போனாங்க. ஆமா, எல்லாம் சும்மா ஓகே ஓகே ஓகே, அவங்க கை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. சரி, வந்து அண்ணன் பேசுவாரு. சாவுல் பேசுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கே தெரியாது மகளுக்கு இவ்வளவு ஆர்வங்கள் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. சும்மா ஏதாவது பீட்ஸ்கள் எடுத்து சின்ன பேப்பர்கள் எடுத்து ஏதாவது சின்ன வயசுல ஏதாவது சேர்ந்துட்டு இருப்பா. நம்மளும் வந்து சரி ஏதாவது ஒரு டைம் பாஸிங்காக செய்யறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஸ்கூல்லேயே நிறைய எக்ஸிபிஷன் அதெல்லாம் நடிக்கிறாப்புல, பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கிறாப்புல. இப்பதான் அந்த காலியோகிராஃபி எழுதுற விஷயங்கள்ல எனக்கே இப்பதான் லேட்டஸ்டாக தான் தெரியும். சும்மா எழுதுவா, படத்தை எழுதுவா. நான் கூட எப்போ படத்தை எழுதி எப்படி போடுறது, ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண மாட்டியான்னு கேட்குறது. ஆனா கோட்டையத்துல அந்த அளவுக்கு வளர்த்துக்கிடக்கூடிய ஒரு இதுகள் இல்லை, திறமைகளை வளர்த்துக்கிடக்கூடிய ஒரு பேஸ் இல்லைங்க. அதான் தம்பி ரிஃபாய்ட்ட சொன்னேன். அவனு சொன்னப்ப இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம வந்து போட்டுவிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கள்லாம் இன்ட்ரடியூசிங் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னப்ப இவ்வளவு பேரை வந்து பாராட்டினது ரொம்ப சந்தோஷம், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மேலும் மக வளர்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. உங்களோட துவா பண்றது எல்லா ஆர்வங்களும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரும் பேசணுமா? அலாவுதீன் லைன்ல இருக்கீங்களா? எமிரேட்ஸ் அலாவுதீன். ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்கட்டும். வேற யாரும் பேசணும், கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. லைன்ல தான் இருக்கேன். பேசுங்க அலாவுதீன், பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மீரா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு புது பரிணாமத்துல ஒரு புது ஒரே நோக்கி யாரும் எடுத்து வைக்காத பாதையில நீங்க நடந்து போறீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட முயற்சிகளும் நீங்கள் செயல்பட அனைத்தும் அல்லாஹ்வோட உதவியோட உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பக்கபலமா இருக்கட்டும்னு சொல்லி துவா செய்யறோம். இன்ஷா ஆமீன் ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற யாரும் பேசணுமா, கருத்து தெரிவிக்கணுமா, கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. டாக்டர் அனீஸ் மேடம் பேசுங்க. மீரா எங்க இருக்காங்க இப்போ? கேரளா, கோட்டயம் சிட்டி. ஓகே, ஏன்னா எனக்கு துபாய் டைமிங்ல வரவும் நான் துபாயில இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். இல்ல அவங்க கோட்டயம் அவங்க வந்து ஒரிஜினலா காயல்பட்டினம். அவங்க ஃபாதர் வந்து கோட்டயத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அங்க கோட்டயத்துல இருக்காங்க. இந்த
வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஜாயின் பண்ண போறாங்க அங்க உள்ள காலேஜ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் பிஏ லிட்டரேச்சர். மாஷா அல்லாஹ். இந்த காலிகிராஃபிய இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ண நீங்க என்ன பண்ண போறீங்க? காலிகிராஃபி அதான் இப்ப வந்துட்டு லோக்கல்ல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். செஞ்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படி கொடுக்குறேன். அதான் இன்டர்நேஷனலா பண்ணணும். ஃபர்தரா என்ன பண்ணணும்னு இன்னும் பிளான் இல்ல. இத வச்சே இன்னும் மேலும் மேலும் போலான்னு தான் பிளான். ஓகே, வெரி நைஸ். சோ நீங்க ஆன் கிரவுண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்ல எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? செஞ்சு ஓகே. மேபி நீங்க ஆன்லைன் மாதிரி ட்ரை பண்ணலாம் கூட. ஆன்லைன் இன்ஸ்டால எனக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்குது, மீஃபாண்டே அக்கவுண்ட் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 வீக் ஆகுது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே, அப்படி உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும், சாட்ல பாஸ் பண்ணணும்னா எங்களுக்கு லிங்க் அனுப்புனீங்கன்னா நாங்க எல்லா ஊருக்கும் அனுப்புவோம். இன்ஷாஅல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ். ரொம்ப தேங்க்யூ மேம். மொய்தீன் பாய், நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? வேற யாரும் கேள்வி கேட்கணும்னா பேசுறதுன்னா சொல்லுங்க, நம்ம வாய்ப்பு கொடுப்போம். யாரும் பேசலாம் கேளுங்க. பிரதர் மக்பூல் அகமது பேசுறீங்களா? நீங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசுங்க. எனக்கு ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக்சுவலா எனக்கு வந்துகிட்டு அவன் வாப்பா தான் ரொம்ப பழக்கம். அது கூட வந்துட்டு எங்க வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல்ல படிக்கும்போது பழக்கம். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கேப் விட்டு ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸா வந்து எங்க ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சோம். ஸோ அதுல தான் வந்துட்டு ஷாவுல் மீது கூட ரீசெண்டா கான்டாக்ட் ஏற்பட்டது. அவங்களும் வந்துகிட்டு இந்த மாதிரி மாலுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குங்கிறது வந்துகிட்டு தெரியப்படுத்த இல்லை எங்களுக்கு. எங்க குரூப்ல வந்துட்டு நேத்து தான் வந்துட்டு போட்டாங்க. அப்பவும் வந்து எனக்கு தெரியாது. ஆனா போட்டதோட சொன்னாங்க இந்த மாதிரி மொய்தீன் காக்கா வந்துகிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஜூம் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொய்தீன் காக்கா எனக்கு ரொம்ப பழக்கம். துபாயில இருக்கும்போது துபாயில அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அவங்களுடைய சன்னோட மேரேஜும் என் டாட்டர் மேரேஜும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல நடந்ததுனால நாங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கும் அவங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கும் வர முடியல. மற்றபடி அவங்க பர்சனலா டெய்லி எனக்கு வந்துட்டு ஒரு ஹதீஸ் குரான் ஆயத்து டெய்லி அனுப்பிட்டே இருப்பாங்க காலையில. மாஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில வந்துட்டு மொய்தீன் காக்கா ரொம்ப க்ளோஸ் எனக்கு. இதை வந்துட்டு வெளிக்கொண்டதுக்கு அவங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்க ஊர் மக்களுடைய சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவங்களும் வந்துட்டு இந்த மீராவனுடைய இந்த கலையை வந்துகிட்டு ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு எல்லாரும் துவா செய்யுங்க. எல்லாரும் வந்து ரொம்ப நாள முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தோஷம். லெப்பை தம்பி ஒரு சில வார்த்தையில் பேசுங்க. லெப்பை தம்பி துவா செய். லெப்பை தம்பி பேசுங்க. மீட் பாயிண்ட் சவுண்ட் வரல, சரியா வரல. ஹாங்காங்ல இருந்து சோயிப் பிரபு இணைஞ்சிருக்காப்ல. ஏதாவது கருத்து சொல்லுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். காய்புரம் அமைஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யறேன், நிலைமை நடக்கிறதுக்கு துவா பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சோயிப் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஷாவுல் வந்து எங்களுக்கு நண்பர். மக்புல் சொன்ன மாதிரி இது போட்டவுடனே இதெல்லாம் நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா தான் இருந்தது. என்னுடைய மருமகளும் இதே மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கும் நான் கொடுத்துருக்குறேன். பரவாயில்ல, மீராவுடைய எல்லாம் நல்லா இது பண்ணதுக்கு அதோட துவா செய்யறோம். வேற ஏதாவது சப்போர்ட்ஸ் வேணும்னா எங்களை இது பண்ண சொல்லுங்க. இன்ஷால்லா நாங்களும் அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி நாங்களே இது பண்ணி விடுறோம். இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்ப வந்து அண்ணன் வந்து இப்ப கேரளால பிசினஸ் ஒரு எளிய முறையில பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. இப்ப லாக்டவுன் 6 மாசமா ரொம்ப சிரமம் தான். 2வது கோட்டயத்துல பொறுத்தவரை இந்த டூல்ஸ், இந்த பேனா அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள அந்த மாதிரி வரும்போது வாய்ப்புகள் வரும்போது உங்களை நான் தொடர்பு சவுதியில இருந்து மொய்தீன் ஷா லைன்ல இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுங்களேன். மொய்தீன் ஷா, சூரங்குடி மொய்தீன் ஷா. ஹலோ, சரி, நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, சயீது பாஷா பாய் இருக்காங்க சவுதி அரேபியால இருந்து. பேசுறீங்களா சார்? சயீது பாஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் சயீது பாஷா பாய். பேசுங்க பேசுங்க பேசுங்க. கேக்குதா? கேக்குது. பேசுங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மாஷல்லா நான் வந்து லாஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் அந்த ஒரு துளியிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மீராவோட டேலண்ட்டை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா என்னோட வாழ்த்துக்கள். அல்லாஹ் தஆலா ரொம்ப பரக்கத் தரட்டும். ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் மைசூர்ல இருந்து இக்பால் ஃபரீத்னு நல்லா போயிட்டு அவர் எங்கேயும் மஷூரா நடந்தா நைட்லாம் உட்காந்து நல்லா போயிட்டு கிரேட் போயிட்டு அவர். ஒன்று. ரெண்டாவது, காலிகிராஃபில டாப் வேர்ல்டுல 4 பேர் தான் இருந்தாங்க அப்போ. வேர்ல்டுலயே 4 பேர். அந்த 4 பேர்ல வந்து அவர் ஒருத்தர். அவரு அப்போ அவர் வந்து இந்த கூஜா எல்லாம் போட்டு அதுலேயே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் போட்டிருப்பார். அப்போ எல்லாம் நம்ம என்ன தெரியாது. அது அப்புறம் தான் கேட்கும்போது அவர் இந்த மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய வரைவார் அவரு. அவரு அல்லாஹ் தஆலா பிரேமா போயிட்டாரு, மறுபடியும் போயிட்டாரு, இறந்துட்டாரு. துவாசியம் மனுஷன் அதுல பார்க்கும்போதெல்லாம் இந்த இவங்களுடைய இதை பார்க்கும்போது அந்த காலிகிராஃபின்னு சொல்லும்போது அவர் ஞாபகம் தான் வரும் எனக்கு. அவரு நிறைய இந்த மாதிரி தான் நிறைய குச்சிக்கெல்லாம் வச்சிருப்பாரு. என்ன குச்சிக்குன்னா அந்த பாம்புலாம் எடுத்து அவர் சிவி வைப்பார். அவரே செய்வார். பாம்புலாம் எடுத்து சிவி வச்சு நான் இது பண்ணேன், இது வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் வாங்குறது இல்லை. சில இதெல்லாம் கிடைக்கும், ப்ரஷ் கிடைக்கும். இருந்தாலும் அவர் வந்து சொல்லி இந்த பாம்புங்களை வந்து சின்னதா பெருசா மொத்தமா எல்லா வகையும் பண்ணி நல்லா அழகா பண்ணுவாப்புல. மாஷா அல்லாஹ். அது அவருடைய நினைவு வந்துருச்சு. அது மீராக்கு ரொம்ப வந்து நம்மளுடைய தேங்க்ஸ். அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்மா. ஆல் தி பெஸ்ட். சாதிக் பாட்சா ஐமானுடைய நிர்வாகிகள் ஒருவர் கருத்து சொல்லுங்களேன். சாதிக் பாட்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐமான் சங்கம் சார்பாக இந்த கலியோகிராஃபில சிறப்பான செஞ்சுட்டு இருக்க இந்த சகோதரிக்கு ஐமான் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள், சிறப்புடைய வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சந்தோஷம். நன்றி வர சொல்லிருமா? ஓகே சரி, முடிச்சு வச்சிருங்க. நீங்களே முடிச்சு வச்சிருங்க. நன்றி வர யார் சொல்றா? நீங்க சொல்றீங்களா அவங்க சொல்றாங்களா? அவங்க ரிப்ளை காக்க சொல்றாங்களா? நான் லைட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் சாரு தான் முடிச்சு வைக்கணும். ஆர்வமா அவங்க தான் முடியும். அவ்வளவுதான். ரொம்ப அருமையான அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. நான் போன் பேசின முதல் இப்போ வரை இந்த நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக அமையவும், இதில் கலந்து கொண்ட ஆளுமைகள், முனைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், நல்லுள்ளம் கொண்ட அந்த அந்த பிள்ளையை வாழ்த்துவதற்காக வருகை தந்து வாழ்த்திய நல்ல உள்ளங்களுக்கும், இதை எடுத்து முன்னெடுத்து செல்வதற்காக நான் தொடர்பு கொண்ட முதுவை ஹிதாயத் காக்கா மற்றும் அவர்கள் மூலமாக அருமைக்குரிய எனது அன்புக்குரிய பாசத்திற்குரிய இளையாங்குடி கல்லிடக்குறிச்சி ப்ரொஃபஸர் டாக்டர் முகமது மெதீன் சார் அவர்களுக்கும், அவர் நைட்ல கூட ரொம்ப இதுக்குன்னு ரிஸ்க் எடுத்து டைம் எடுத்து இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. எத்தனையோ திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மேலான இரு வாழ்விலும் அவங்களுக்கு நல்ல நன்மை அல்லாஹ் கொடுக்கணும். எத்தனை அவங்க கல்லிடக்குறிச்சியை பொறுத்தவரை ஒரு கல்விக்காக அவர் பெரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாகி தந்ததற்கும், இதை வழி நடத்துவதற்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எனது அண்ணன் எஸ்ஓ சாஹல் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மீரா பாஹிமாவுக்கு மனப்பூர்வம் நன்றியை தெரிவித்து கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் மனப்பூர்வம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ப்ரொஃபஸர் நீங்க சொல்லி முடிங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வினுடைய அந்த கிருபையினாலும் அதனுடைய உதவியினாலும் தான் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மீரா பாஹிமா போன்ற குழந்தைகள் நிறைய இருக்கின்றன நமது இஸ்லாமிய சமூகத்திலே. அவருடைய திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்கு முதலில் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த விஷயத்திலே அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கல்வியிலையும் சரி, இன்னும் நிறைய தேர்வுகள், ஐஏஎஸ் தேர்வுகள்லாம் இப்ப நிறைய குழந்தைகள் படிச்சு வராங்க. அந்த மாதிரி படிக்க வைத்து அவர்களை சமுதாயத்திலே சிறந்த பொறுப்பு மிக்கவர்களாக அவருடைய திறமைக்கு நம்ம வழிவெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். அதாவது சாக்ரட்டிஸ் ஒரு மாணவன் கேட்டாரு, ஐயா நான் எப்படி இருக்க வேண்டும் எனது வாழ்க்கையிலே என்று ஒரு மாணவன் கேட்கும் பொழுது, நீ கொக்கை போல இருக்க வேண்டும், ஒரு கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், இறுதியாக உன்னை போல இருக்க வேண்டும் என்று கூறினார். ஐயா என்ன சொல்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை என்று இருக்கும்போது, கொக்கு ஒன்று பொறுமையாக காத்திருக்கும் தனக்கு இந்த மீன் கிடைக்கும், அதுபோல உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். ஆக பொறுமை என்பது மிகவும் முக்கியமானது. அதன் பிறகு
கோழியை போல இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது, கோழியானது குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும், தனக்கு தேவையான உணவை எடுத்துக் கொள்ளும். அதுபோல தீமைகளை எல்லாம் நீ தவிர்த்து விட்டு நல்ல விதைகளை மட்டும் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். என்று கேட்கும் பொழுது, உப்பு என்பது அந்த உப்பு இருந்தால் மட்டும்தான் உணவுக்கு ருசி வரும். ஆனால் உப்பு எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு பயன்படுவாய், நான் தான் செய்கிறேன் என்று வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறினார்கள். இறுதியாக என்று கூறினீர்களே என்று கேட்கும்போது, இப்ப கேள்வி கேட்டீங்களா ஐயா, நீ நான் எப்படி இருக்க வேண்டும் என்று மாணவன் கேள்வி கேட்டான் அல்லவா? அதுபோல ஒவ்வொரு மாணவர்களும் நான் எப்படி இருக்க வேண்டும், எதுவாக ஆக வேண்டும் என்று இருந்தால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அதேதான் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் சொல்லுவார்கள், நீங்கள் கனவு காணுங்கள். அந்த கனவை மாணவர்களாகிய அனைத்து மாணவர்களும் கனவு காண வேண்டும். கனவு என்பது தூக்கத்தில் வராமல் இருப்பது, வருவது கனவு, தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, நம்மளை தூங்காமல் இருக்க செய்வது கனவு. நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள், நம்மளுடைய எண்ணம், இதை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் மகாகவி பாரதியார் அவருடைய இறந்த தின விழா, நினைவு நாள். இந்த நாளிலே அவர் சொல்லியிருக்கின்றார், மாணவர்கள் எல்லாம் பொறுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். பொறுமை, வாழ்க்கையிலே பொறுமை என்பது மிகவும் ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதேதான் திருக்குறானிலே பல்வேறு இடங்களிலே நீ தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுவீராக என்று இறைவன் கூறுகின்றான். அப்படிப்பட்ட பொறுமையை அனைவரும் வாழ்க்கையிலே கொண்டால் நாம் செய்யக்கூடிய செல்லக்கூடிய விஷயங்களை தன்னம்பிக்கையுடன், முயற்சியுடன், இறை நம்பிக்கையுடன் செய்தால் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட பொறுமையை அனைத்து மாணவர்களுக்கும், குறிப்பாக மீரா பாக்கிமா போன்ற மாணவ செல்வங்களுக்கு வல்ல இறைவன் வழங்கி அவர்கள் வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்து பலவித சாதனைகளை அடைய இந்த நேரத்திலே நான் பிரார்த்தித்து வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. ஹிதாயத்துல்லா பாய், நீங்க இந்த யூடியூப் விஷயத்தை சொல்லிருங்களேன். மியூட் எடுத்துடுங்க, மியூட். யூடியூப் வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து இன்ஷால்லா அந்த குளோபல் தமிழ் முஸ்லீம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து ஒளிபரப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கு. அதை அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு சொல்றோம். ஜமால் மொய்தீன் லைன்ல இருக்கீங்களா? ஜமால் மொய்தீன். ஓகே, இன்ஷால்லா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முடிச்சுக்கொள்ளலாம். டாக்டர் அனிஷா, ரொம்ப சந்தோஷம் அவங்க நீங்க வந்ததுல. ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்வைட் டாக்டர் அனிஷா, நீங்க உங்க வச்சு ஒரு நிகழ்ச்சி தனியா இன்ஷாஅல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். முடிச்சுக்கலாமா?